வாழ்க்கையில் ரொம்ப பிரச்சனையான காரியம் மக்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தீர்மானம் பண்ணுறது தான். இன்றைக்கி வந்து நம்ம தீர்மானம் பண்ணுறது குறித்து நம்ம பார்க்க போகிறோம். So the most difficult thing in the lives of people is to make good decisions, and that is what we're going to look at today. நான் டீனேஜராக இருக்கும்போது எங்கேயாவது வீட்டுக்கு போனோன்னா தம்பி என்னப்பா சாப்பிட்ற அப்படின்னு கேட்டால் ரொம்ப யோசிப்பேன். When I was a teenager and when I visited people's home and if they asked me what do you want to eat, I used to think a lot. ஸோ திருச்சியில் நான் பிஷப் விபர் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது பக்கத்தில் எலியாஸ்னு ஒரு அண்ணன் இருந்தார், எஸ்யூவில் இருந்தார். அவர் இப்போ உலகத்தில் இல்லை. அவர் வீட்டுக்கு போனோன்னா அவங்க ஒய்ஃப் யூனிஸ் அக்கா கேட்பாங்க என்ன சாப்பிட்ற அப்படின்னு கேட்பாங்க. நான் ரொம்ப யோசிப்பேன். ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா நான் போயிடுவேன், ஒன்றும் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. So when I was studying in school in Trichy, I used to go to Scripture Union brother's house, and his wife would ask me what do you want to eat, and I would think a lot, and she would say if you keep thinking like this you won't get anything to eat. So decision making வந்து தீர்மானம் எடுக்கிறது கஷ்டமான ஒரு காரியம். It's very difficult to take decisions. ஆனால் ரொம்ப ஈஸியானது. But it's also very easy. நாம தான் அதை வந்து காம்ப்ளிகேட்டடாக வச்சுருக்கிறோம். We are the ones who make it very complicated. நான் வந்து ஈஸியானது அப்படின்னு சொல்றதுனால ரொம்ப சிம்பிளானது அப்படின்னு நான் சொல்ல. Just because I say it's easy it doesn't mean it's simple. இப்போ உங்ககிட்ட வந்து ரெண்டே காரியத்தை மட்டும் கொடுத்து நீங்க என்ன வேணுமோ எடுத்துக்கங்க அப்படின்னா ஈஸி. If I give you just two choices and say take whichever you want, then it's easy. உங்களுக்கு ஒரு 10 காரியத்தை வச்சு ஏதாவது ஒன்று எடுங்க அப்படின்னு சொன்னா கஷ்டம். If I give you 10 choices and ask you to choose one, then it becomes a little difficult. நம்ம எடுக்கிற எல்லா தீர்மானங்களையும் ஒன்று மட்டும் மாறுறதே கிடையாது. In all the decisions we take, there is one thing that is unchanging. ஆண்டவரை பிரியப்படுத்த வேண்டும், அதுதான். We need to please the Lord. That's the one thing. அந்த ஒரு ஆப்ஷன் கிடையாது, அதுதான் கட்டாயம். அந்த ஒரு காரியத்தை வச்சுட்டு நாம சூஸ் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னோம்னா ரொம்ப ஈஸி. So if that we keep pleasing the Lord as our focus, then making decisions becomes easy. ஆனா மனுஷனை பிரியப்படுத்துறதோ அல்லது நம்முடைய இஷ்டத்தின்படி செய்யணும் அப்படிங்கிற அந்த போராட்டத்துல இருந்தோம் அப்படின்னோம்னா நிச்சயமா தீர்மானம் எடுக்கிறது கஷ்டமா தான் இருக்கும். But if we look to please man or our own desires, then decisions making becomes difficult. இன்னைக்கு நாம பார்க்க போற செய்தியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா ஆண்டவருக்கு பிரியமான தீர்மானங்களை எடுப்பது. So the topic of the message today is making decisions that please God. பல்வேறு முக்கியமான காரியங்கள் இருக்கு, அது நமக்கு உதவி செய்யும் ஆண்டவருக்கு பிரியமான தீர்மானங்களை எடுப்பதற்கு. So there are certain things that we need to keep in mind to take decisions that are pleasing to the Lord. அததான் இன்னைக்கு காலையில உங்களோட ஷேர் பண்ண போறேன். That's what I'm going to share this morning with you. உங்களுக்கு எனக்கு நம்ம எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப தேவையான ஒண்ணு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வேதாகமம், வேத புஸ்தகம். So the first thing that all of us need is the Bible. வேத புஸ்தகம் தான் நமக்கு அடிப்படை. வேத புஸ்தகத்தை சார்ந்து தான் நம்ம எல்லா தீர்மானங்களையும் எடுப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். So the Bible becomes our foundation and all our decisions should be based on what's in the scriptures. சில வேளையில மக்கள் வந்து சொல்வாங்க நான் வந்து இவரை மேரேஜ் பண்ணலாம்னு இருக்கிறேன், ஒரு ப்ரப்போசல் வந்திருக்கு, ஆனா அவர் வந்து ரட்சிக்கப்படல, அப்பப்போ ஏதாவது குடிப்பாரா, ஆனா சோஷியல் ட்ரிங்கிங் தான் பாஸ்டர், வேற மாதிரிலாம் கிடையாது அப்படிலாம் சொல்லுவாங்க. So sometimes someone comes and says, Pastor, I want to marry this person, but they are not saved and they also drink a little bit, they're just a social drinker, and they'll say stuff like that to me. ஒரு வாரம் ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணலாம்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. They will say I'm going to fast for a week and see. ஃபாஸ்டிங் போட்டுலாம் ஜெபம் பண்ணவே தேவையே இல்லை. You don't need to fast and pray. ரொம்ப ஈஸி. It's very easy. வேத புத்தகம் சொல்லுது விசுவாசியா தான் மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வேத புத்தகம் மிக தெளிவா சொல்லுது. So Bible is very clear. It says you have to marry a believer. ஏன் இவங்களுக்கு இது போராட்டமா இருக்கு? Why is this being a difficult task? ஏன் 7 நாள் வந்து ஃபாஸ்டிங் போடணும் அப்படி நினைக்கிறாங்க அப்படினா why do you think they want to fast for 7 days? வேத புத்தகத்துல இருக்கத அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. They are not able to accept what is there in the scriptures. அருமையானவர்களே, வேத புத்தகம் சொல்கிறது 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16-17ல we see the scripture in 2 Timothy chapter 3 verses 16 to 17. நாம எல்லா நன்மையான காரியங்களையும் செய்வதற்கு தேறினவர்களாக மாறுவதற்கு வேத புத்தகம் எல்லாத்தையும் வச்சிருக்கு. It says that the scriptures has everything to make us into good people. வேத புத்தகம் பிழையற்றது. The scriptures are without error. வேத புத்தகம் அதிகாரம் உடையது நம்ம மேல. It has authority over us. வேத புத்தகம் எது சரி எது தப்பு அப்படிங்கிறது ரொம்ப கிளியரா சொல்லுது. ஆம்பிகுவஸாலாம் கிடையாது. ரொம்ப அதாவது இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் அப்படின்லாம் சொல்லவே இல்லை. எதெல்லாம்
அறநெறி சார்ந்ததோ அது குறித்து மிக தெளிவாக சொல்கிறது. It tells very clearly what is good and bad. There is it's in black and white. There is no gray areas at all. அது மட்டுமல்ல, இந்த வேத புஸ்தகம் உங்களுடைய நம்முடைய வாழ்க்கைக்கு முழுமையான ஆசீர்வாதத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. The entire the scriptures is given to us for completely blessing us. ஆனா வேத புஸ்தகத்தை தாண்டி நாம ஒரு டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னா தான் நம்ம போராடுறோம். So if you're going to take a decision beyond what's there in the scriptures is when we're going to find it difficult. ஒருத்தவங்க எங்ககிட்ட வந்தாங்க, அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு ப்ரொபோசலை பார்த்துருக்கோம். So one person came to me and said we've seen a proposal like this. லாங் பேக் இது மாதிரி ஆனிச்சு. அவங்க சொன்னாங்க அவங்க வேண்டாம்னு சொல்றாங்க பாஸ்டர், அவங்க நாங்கள் பொண்ணு தர முடியாதுன்னு தான் சொல்றாங்க. So they are saying no, that they will not give the girl. ஆமா பாஸ்டர், ஹஸ்பண்ட் சொல்றாரு ஆமா விட்டுறலான்றேன் கேட்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்றாரு. The husband said yeah, I thought we should let that proposal go, but the wife is saying no. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, பாஸ்டர் உங்களுக்கு தெரியும் எனக்கு எல்லாமே தெரியாது. ஓகே ஃபர்ஸ்ட் அப்படி ஸ்டார்ட் பண்றது உங்களுக்கு தெரியும் அப்படினாங்க. So they said pastor you know. I was like not that I know everything, but they say stuff like that. நாம போராடி தான பாஸ்டர் ஆண்டவர்ட்ட இருந்து வாங்கிக்கணும் எல்லாத்தையுமே. So they said we need to battle and fight and then only get things from the Lord. So இப்போ நான் பைபிள் என்ன இருக்குன்னு சொல்லி தான் ஆவணும் அவங்கட்ட. So I said I have to tell you what the Bible says about this. பைபிள் அப்படிலாம் இல்லவே இல்ல. போராடி வாங்கணும்லாம் பைபிள்ல இல்ல. So it's not there in the Bible to say that you have to fight or battle and get things from the Lord. யாக்கோபு போராடினார் இல்ல பாஸ்டர். Jacob fought no pastor. யாக்கோபு போராடினார், ஏன்னா அவர் தன்னை சேஞ்ச் பண்ணிக்க விருப்பப்படல. ஆண்டவர் தான் ஆக்சுவலா போராடினார் அப்படின்னு சொல்லலாம். So actually Jacob was warring because he didn't want to change, but if you actually see God was warring with him. பவுல் சொல்றாருல உங்களுக்காக நான் போராடுறேன் அப்படினா இவங்க மாற மாட்டேன்றாங்க, அதனால போராடுறாரு. When Paul says I am warring on your behalf, it's because the people were not changing. ஆனா நான் ஆண்டவர்ட்ட நான் ஒரு நல்ல மனசோட ஆண்டவர் நீங்க சொல்லுங்க நான் கேட்கறேன் அப்படினு போயும்போது நாம போராடவே தேவையில்லை. So when we go to the Lord with a pure heart and tell and accept what he is saying, we don't have to war with the Lord. ஆண்டவரே உங்க வசனத்தின்படி நான் செய்றேன் அப்படினு போயும்போது ஆண்டவர்ட்ட போராடவே தேவையில்லை, அவர் நம்மட்ட போராட தேவையில்லை. When we go according to the scriptures to the Lord, we don't have to fight with him and he doesn't have to war with us. So மொத நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருப்பது எது அப்படினு கேட்டிங்கனா வேத புத்தகம் தான். The first thing that is a guide to us is the Bible. ஆனா வேத புத்தகம் அப்படினு சொல்லும்போது சில காஷன்ஸ், சில எச்சரிக்கைகள் நமக்கு இருக்குது, ரொம்ப முக்கியமான இருக்காது. So when we talk about போய்டுங்க yes. So when we talk about the Bible, we need to be careful and be cautious about certain things. Proof texting பண்ணிர கூடாது. We shouldn't do proof texting. அப்படினா என்ன? What does that mean? சிலர்லாம் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வசனம் வச்சிருப்பாங்க. There are some people who have a scripture for everything. இப்ப நிறைய ஸ்வீட்ஸ் எல்லாம் வைக்கறாங்கன்னு வெச்சீங்களா, நான் சாப்பிடுறதுன்னு சொன்னா பாஸ்டர் ஸ்தோத்திரத்தோட சாப்பிடுங்கன்னு வசனம் இருக்கு பாஸ்டர் அப்படின்றாங்க. எல்லாத்துக்கும் ஒரு வசனம் வச்சிருப்பாங்க. So when someone comes and keeps a lot of sweets and I say no, they will say no, with praise you should eat everything. That's the scripture they will quote. நானும் யோசிப்பேன் எங்க இருந்தெல்லாம் வசனத்தை பிடிச்சி இழுத்துட்டு இங்க கோக்குறாங்க பாருங்க அப்ப நான் யோசிப்பேன். I used to think from where all they bring the scriptures and connect it to these things. For example பிலிப்பியர் 4வது அதிகாரம் 19வது வசனத்துல வேதவசனம் சொல்கிறது, ஆண்டவர் தன்னுடைய மகிமையின் ஐஸ்வரியத்தினால எல்லா குறைகளையும் நிறைவாக்குவார். So for example in Philippians 4 chapter 19 the verse says, and my God will meet all your needs according to the riches of his glory in Christ. எல்லா குறைகளையும் ஆண்டவர் பரலோகத்தினுடைய ஐஸ்வரியத்தின்படி என்ன செய்வார், அவர் நிறைவாக்குவார். It says my God will meet all your needs according to his riches in glory. இது உங்களுடைய லக்ஸரியஸான வாழ்க்கையை குறித்து பேசல. He's not talking about your luxurious life. சிலர்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு இவ்வளவு பெரிய கார் வேணும், இவ்வளவு இது வேணும், நான் சொல்லிட்டேன், நான் டிக்ளேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், அது எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது இது சொல்லல. Some people will say, I've asked for a big car and I want all of these things and I'm declaring it. That's not what this verse is. ஆண்டவர் அது தர மாட்டாருன்னு நான் சொல்லல. I'm not saying the Lord will not give. உங்களுக்கு இருந்துச்சுனா எனக்கு சந்தோஷம் தான். If you have that, I am very happy. But அந்த வசனம் அத சொல்லல. But this verse is not talking about that. நீங்க அந்த full context நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா அவர் பிலிப்பி சபைக்கு நன்றி சொல்றாரு, நீங்க எனக்கு ரொம்ப உதவி செஞ்சீங்க அதுக்காக நன்றி அப்படினு சொல்றாரு. If you actually see that verse, it talks about him talking to the Philippian church which actually took care of all of his needs and he was thanking them. நீங்க எனக்கு உதவி செஞ்சீங்க, ஆண்டவர் என்ன செய்வாரு, உங்களையும் ஆசீர்வதிப்பார். He said you blessed me, now the Lord will also bless you. அடுத்து பாத்தீங்கன்னா நியாயாதிபதிகள் 6வது அதிகாரத்துக்கு போய்டுவாங்க. Then they will go to Judges chapter 6. இப்போ நாம என்ன பார்க்கறோம்னா வசனத்தை துர்பிரயோகம் பண்ண கூடாது. We're talking about the misuse of scripture. வசனம் தான் முக்கியம், வசனத்தின் அடிப்படையில் தான் தீர்மானம் எடுக்கணும்.
The scripture is important and we should take decisions based on scripture. ஆனா வசனத்தை நமக்கு ஏதுவாக மட்டுமே உபயோகப்படுத்தி கொண்டே இருக்க கூடாது. But we should not misuse the scripture to suit our purposes. ஒண்ணே சொல்வாங்க, கிதியோன் வந்து ஒரு அடையாளத்தை கேட்கலையா? Then they will say, didn't Gideon ask for a sign? அவர் வந்து தோலை அவர் போட்டாரு, ஆண்டவரே சொன்னாரு, ஆண்டவரே தோல் மேல மட்டும் தான் பனி இருக்கணும், வெளியில எல்லாம் இருக்க கூடாதுன்னு சொன்னாரு. So we see him put a skin on the floor and tell the Lord, there should be dew only around the thing and not on the skin. அதுக்கப்புறம் அவர் சொன்னாரு, ஆண்டவரே வெளியில எல்லாம் இருக்கணும், உள்ளுக்குள்ள இருக்க கூடாது அப்படின்னு அவர் சொன்னாரு. Then he said it should be outside and not on the skin. பாஸ்டர், நான் ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன், ஆண்டவரே எப்படியாவது பேசுங்க 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 நான் கேட்டுட்டே இருந்தேன். I kept on praying to the Lord saying, speak to me. நான் டிவியை ஆன் பண்ணேன். Then I switched on the TV. அந்த சேனல் வந்துச்சு. Then that channel came. பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கும்போது அந்த ஐயா என்ன சொன்னார் அப்படின்னா, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்படின்னு சொன்னார் பாஸ்டர். So the preacher who was preaching there said there is nothing impossible for the Lord. எல்லா மெசேஜுமே அப்படிதான் சொல்லுது. இன்னைக்கு நீங்க டிவி ஆன் பண்ணி பாத்தீங்கன்னா எல்லா மெசேஜுமே ஆண்டவர் கண்ணீரை துடைப்பாரு, ஒண்ணு கவலைப்படாதீங்க, தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. If you switch on the TV, all messages are that the Lord will wipe your tears, he'll take care of everything, nothing is impossible for the Lord. அடையாளத்தை கேட்ட ஆண்டவர் அடையாளத்தை கொடுத்துட்டாரு. So I asked the Lord for a sign and the Lord gave me a sign. நீங்க உண்மையிலேயே வேத வசனத்தின்படி நீங்க ஒரு அடையாளத்தை கேக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி சூப்பர் நேச்சுரல் அடையாளமா இருக்கணும். கிதியோனை போல அந்த வசனத்தை வச்சு நீங்க சொல்றீங்க அப்படின்னா. So if you are actually asking for the sign from the Lord, then it should be a really supernatural sign like how Gideon asked. எப்படி இருக்குன்னா, நீங்க கொடை எடுத்துட்டு வெளில போணும், ஆண்டவரே மழை பெய்யணும், கொடையில மட்டும் தான் பெய்யணும், வெளில எங்கேயும் பெய்யக்கூடாது. அந்த மாதிரி ஒரு சூப்பர் நேச்சுரல் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி சைனா இருக்கணும். It should be like you go out with an umbrella and say, Lord, it should rain only on the umbrella and not around. That kind of a supernatural sign is what you should ask for. சாதாரணமா வழக்கமா நடக்கிற காரியமா இருக்க கூடாது. It shouldn't be something that happens usually. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் தங்களை ஏமாற்றிக் கொள்கிறார்கள், மற்றவர்களை ஏமாற்றுகிறார்கள். A lot of people who are now Christians who are kind of cheating themselves and others. நாம ஒவ்வொரு வேத புத்தகத்தை வேத பகுதியும் படிக்கும்போது அதனுடைய கான்டெக்ஸ்ட் என்ன, எந்த சூழல்ல சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். So every time we read the scripture we should know the context and where it is being spoken. For example, வேதவசனம் சொல்லுகிறது, நீங்க எல்லாரும் பரிசுத்த முத்தத்தோட என்ன செய்யுங்க, ஒருவரை ஒருவர் வாழ்த்துங்கள் அப்படின்னு சொல்லுது. நம்ம அப்படியே ஃபாலோ பண்ண முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். So the scripture says greet one another with a holy kiss. Can we all do that? நான் அப்படி பண்ணவே முடியாது. அந்த கலாச்சாரம் அதுக்கு தான் அது பொருந்தும். நம்ம வேத வசனத்தை எப்படி நமக்கு எடுத்து அதை நம்ம பொருத்துறோம் அப்படிங்கறதுல மிக மிக கவனம் இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். So in our culture we cannot do it. It was appropriate in that culture. So it's very important how we apply the scripture in our context. ஒருத்தர் என்கிட்ட வந்து சொன்னாரு, ரொம்ப அப்பதான் நான் ரட்சிக்கப்பட்டு ஒரு பாஸ்டர்கிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னொரு பாஸ்டர், அதாவது ஒரு பிலீவர், அவர் பாஸ்டர் ஆக விருப்பப்படுறாரு, அவர் வந்து பேசுறாரு. So when I first came to the Lord and I was talking to a pastor, there was a believer who wanted to become a pastor who came and spoke to us. So அவர் சொல்றாரு, என் வைஃபை வந்து நான் டிவோர்ஸ் பண்ணிடலாம்னு இருக்கேன். So he came and said, I want to divorce my wife. ஏன் அப்படின்னு அவர் கேக்குறாரு. So the pastor asked him why. நான் இப்போ புது சிருஷ்டியா மாறிட்டேன்ல பாஸ்டர். So he said, I've now become a new creation. ஏன் அப்படின்னா ஒரு அவிசுவாசியை மேரேஜ் பண்றது தப்பு பாஸ்டர். So it's wrong to marry an unbeliever. எஸ்ரா வந்து 10வது அதிகாரத்துல 3வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், அவர் வந்து யாரெல்லாம் அதாவது அந்நிய ஸ்திரீகளை மேரேஜ் பண்ணிருந்தாங்களோ அவங்களெல்லாம் வெளியேற்றுகிறார், டிவோர்ஸ் பண்ண வைக்கிறாரு அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். In Ezra chapter 10 verse 3 we see Ezra telling the people who have married people from other religion, other countries, he's asking them to divorce them and leave Israel. So pastor சொன்னாரு, நான் உங்களுக்கு ஜெபம் பண்ணி நான் சொல்றேன் பிரதர் அப்ப நான் சொன்னாரு. So pastor looked at him and said, okay, I will pray and I'll give you an answer. நானும் நினைச்சேன் அது வந்து ஒரு நல்ல ஒரு பதில் தான் நினைச்சேன். I also thought it was a good answer. ஆனா அதுக்கு அப்புறம் தான் பைபிள் எல்லாம் நல்லா படிக்க தான் தெரிஞ்சு உடனடியா நீ ஒழுங்கா எந்திரிச்சு போயிரு அப்படின்னு சொல்லியிருக்கணும். Only after I kept studying the Bible I realized the answer should have been get up and go, don't talk like this. ஏனா அங்க அந்த காரியம் அல்ல, அங்க வந்து டிவோர்ஸை வந்து ஆண்டவர் ப்ரோமோட் பண்ணல, அட்வொகேட் பண்ணல, அங்க கொடுக்கல. Because in this situation the Lord did not advocate or promote divorce. அங்க எஸ்ரா தான் ஒரு முடிவை எடுக்கிறார் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். And it was Ezra who had taken such a decision. ஆண்டவர் டைரக்ட்டா அங்க ஒரு கமாண்ட் கொடுத்து இந்த அந்நிய ஸ்திரீகளை எல்லாம் நீங்க அனுப்பி விட்டுருங்க அப்படிலாம் சொல்லவே இல்ல. The Lord did not command Ezra to tell people, to send all the unbelieving women out. In fact நீங்க வந்து 1 கொரிந்தியர் 7வது அதிகாரத்தை வாசிச்சு பாத்தீங்க அப்படின்னா அங்க வந்து ஒரு சூழலை பத்தி அவர் பேசுறார் பவுல். If you actually see in 1 Corinthians, Paul talks about a situation. எங்க அப்படின்னா ஒரு அவிசுவாசி ஒரு விசுவாசி ரெண்டு பேரும் மேரேஜ் ஆயிருக்காங்க. There's a unbeliever and a believer who've been married.
அவிசுவாசி எனக்கு நீ வேண்டாம் அப்படின்னு போனா மட்டும் என்ன செய்யுங்க, அவங்கள விடுங்க, இல்லன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து வாழுங்கள் தான் சொல்றாரு. So he says only when the unbeliever tells you he or she doesn't want to live with you, then you can go for divorce, otherwise no. வேதவசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது, நாம வேதவசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது, ஆண்டவர் விவாகரத்தை வெறுக்கிறார். The Bible is very clear. It talks about God hates divorce. So நம்ம பைபிள் தான் அதிகாரம், பைபிள் தான் நமக்கு எல்லாமே, பைபிள் தான் டிசிஷன் மேக்கிங்க்கு, தீர்மானம் எடுக்கிறதுக்கு அடிப்படை. அப்படின்னாலும் நம்ம ஒரு நாளும் அதை நமக்கு ஏதுவாக உபயோகப்படுத்தக்கூடாது, அதை டிஸ்டார்ட் பண்ணக்கூடாது, அதை நம்முடைய எண்ணங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காக யூஸ் பண்ணக்கூடாது. So every time we take a decision, it should be based on the foundation of the scriptures. We should never distort it or misuse it and use it for our own personal reasons or to suit our own likes and dislikes. இப்போ ஒருத்தர் வேலைக்கு போறாரு, நான் ஒரு வேலை எடுக்கணும் பாஸ்டர், ஒரு வேலை தேடிட்டு இருக்கறேன், என்ன வேலைக்கு போறது? So one person is searching for a job and he doesn't know what kind of a job to go for. என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. Do what you can. எந்த வேலையும் செய்யாம வீட்ல சும்மா இருக்கிறது தப்பு. So sitting at home idle without doing any work is wrong. வேத புத்தகம் சொல்லுது, யாராவது வேலை செய்யலன்னா சாப்பிட கூடாது. So the Bible says if someone doesn't work, they should not eat. So வேலை செஞ்சு குடும்பத்தை காப்பாற்றுவதும் குடும்பத்துக்கு உதவி செய்யறதும் ஆண் மகனுடைய அழகுன்னு சொல்ல மாட்டேன், எல்லாருக்கும் வேண்டிய ஒரு பொறுப்பு அப்படி நான் சொல்வேன். So actually going to work, earning and taking care of the needs of the family is not only for the men. I think it's important for everyone to do that. அப்படினா வீட்ல இருக்கிற ஹோம் மேக்கர்ஸ்லாம் எப்படி அப்படினா அவங்களுக்கு நீங்க நிறைய ஆக்சுவலி பே பண்ணணும் home makers. If you think, then how about the homemakers? In fact, you should be paying them a lot for the work that they do. Yeah. So if you actually look at the amount that a cook charges or a cleaning person charges, the homemaker should be paid at least a minimum of 25,000 a month. So எல்லாரும் வேலை செய்யறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். So it's very important that everyone works. என்ன வேலையை நான் செய்யணும் அப்படினு யோசிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இப்படி யோசிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். So before thinking about what kind of work I should do, it's important to think like this. கொலோசியர் 3வது அதிகாரம் 23 சொல்லுது, நீங்க என்ன செஞ்சாலும் அத முழு இதயத்தோட செய்யுங்க, ஆண்டவருக்கு செய்யற மாதிரி செய்யுங்க, மனுஷன் பார்க்கிறதுக்காக செய்யாதீங்க. Colossians 3:23 says, whatever you do, work at it with all your heart as working for the Lord, not for human masters. இந்த வேலையை நான் சந்தோஷமா செய்ய முடியுமா அப்படினு யோசிங்க. Think if you can do this work happily. இந்த வேலையை நான் ஆண்டவருக்காகன்னு நான் செய்ய முடியுமா அப்படி யோசிங்க. If you think whether you can do this job as unto the Lord. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அருமையானவர்களே. This is very important. அடுத்து இரண்டாவது பாயிண்ட்க்கு நம்ம போறோம். So we're moving on to the second point. எப்படி டிசிஷன் மேக் பண்றது, எப்படி நம்ம தீர்மானங்களை எடுக்கிறது, அத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்ப. So we're looking at how to take decisions. அடுத்து பாத்தீங்க அப்படினா ஞானம். The next thing we are going to focus on is wisdom. அந்த ஞானம் எப்படி வருது அப்படினா எது சரி எது தவறு என்பதை கண்டறிவது, அப்புறம் அதை குறித்து ஆய்வு செய்வது. So it's actually knowing what is trying to find out what is good and bad and researching into it. இந்த வருஷத்துக்கான நம்முடைய தீம் என்ன அப்படினா ஞானத்தின் மூலமாக வெற்றி பெறுவது, வாழ்க்கையில ஆசீர்வாதமா இருப்பது. So this year our theme has been getting victory through wisdom. திரும்ப நான் சொல்றேன், எல்லாரும் இங்க பிரசங்கம் பண்ற எல்லாரும் சொல்றது என்ன அப்படினா ஞானம் அப்படினோட நிறைய புக் படிச்சு நல்ல நாலேஜ்லாம் வச்சுக்கிறது அப்படிலாம் கிடையாது. So everyone who repeatedly preaches says this, wisdom is not reading a lot of book and getting knowledge. சிலர்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு அவங்க ஒரு என்சைக்ளோபீடியா மாதிரி. Some people, if you see, they're like an encyclopedia. இந்திய பொருளாதாரத்தை பத்தி கேட்டிங்கன்னா அவங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க. If you talk about the Indian economy, they can speak. பாலிடிக்ஸை பத்தி பேசுனீங்கன்னா பேசுவாங்க. They can speak about politics. அப்புறம் எந்த அளவுக்கு எங்க குப்பை மேடுகள்லாம் இருக்கு அப்படின்னா அதையும் பத்தி என்ன செய்வாங்க, பேச ஆரம்பிப்பாங்க. If you they talk about garbage piles around the town, they can talk about that too. இவ்வளவு நாலேஜ் வச்சு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டா ஒண்ணுமே இல்ல. What are they doing with all this knowledge? Nothing. வீட்ல இருப்பாங்க, அப்புறம் சாயங்காலம் ஆச்சுன்னா நல்லா ஜீன்ஸ் எல்லாம் போட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வெளில போயிடுவாங்க, ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. So they'll be at home, but in the evening they'll wear jeans and get ready and go out to see friends. அந்த ஞானத்தை குறித்து நான் பேசல. I'm not talking about that wisdom. ஞானம் என்பது ஆண்டவருடைய பார்வையில எது சரி எது தவறு என்பதை கண்டறிந்து வாழ்க்கையில சரியானதை எடுத்து பயன்படுத்தும் திறன் தான் ஞானம். So wisdom is knowing what is right, good and bad, or right and wrong in the eyes of God, and using that wisdom to do things. இந்த ஞானம் கர்த்தருடைய கிருபையால எது சரி எது தவறு என்பதை ஆராய்ச்சி பார்க்கிற அந்த அறிவிலிருந்து வருது. So this wisdom comes from the ability to find out research what is good and bad in the eyes of the Lord. நம்முடைய வாழ்க்கையின் சூழல்களை ஆண்டவருடைய கண்ணை வச்சு நம்ம படிக்கிறதுனால ஆய்வு செய்வதனால வருகிறது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். So it's to look at our environment through the discernment that God gives us. வேதவசனம் சொல்லுது இயேசு கிறிஸ்து ஞானத்துல வளர்ந்தாராம். The scripture tells that Jesus grew in wisdom.
எப்படி இயேசு கிறிஸ்து ஞானத்துல வளர்ந்திருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சிலர்லாம் யோசிக்கிறாங்க. Some people think, how could Jesus have grown in wisdom? எப்படி அவர் ஸ்டேச்சர்ல அவர் வந்து சரீரத்துல வளர்ந்தாரோ அதே போலதான். How he grew in stature is how he grew in wisdom. அத சிலரால ஏற்றுக்கொள்ளவே முடியல. எப்படி இயேசு கிறிஸ்து பிறக்கும் போதே பிறந்த உடனே அவர் பேசி இருக்கணும், கடவுளா இருந்தா எல்லா ஞானமும் அவருக்கு இருந்திருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. Some people think that because he is God, the minute he was born, he should have all the wisdom in the world and he should have started speaking immediately. அதனால தான் கதைகள்லாம் இருக்கு. இயேசு கிறிஸ்து வந்து தொட்டில இருந்து அப்படியே பேசினாரு அப்படின்ற மாதிரி கதைகள்லாம் இருக்கு. So that's why there are stories that Jesus as a baby in a cradle was talking. அப்படி இயேசு கிறிஸ்து பிள்ளைகளோடலாம் விளையாண்டுட்டு இருந்தாரு. அப்போ ஒரு பொம்மை குருவி வந்து உடைஞ்சிருச்சு. இயேசு அதை ஒட்ட வச்சு அப்படியே பறக்க வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. Okay, he was also as a child playing with other children and a toy bird broke and he actually stuck it and made it fly. இயேசு கிறிஸ்து தேவன் மனுஷனாக உங்களை போல என்ன போல ஒரு சின்ன டிஷ்யூ போல அம்மாவுடைய வயித்துல உருவாகி அப்புறம் அவர் பிறந்தாரு. அவரும் உங்களை போல என்ன போல அவர் வந்து தவழ்ந்து வந்தாரு, பாலுக்காக அழுதாரு, எல்லாமே நடந்துச்சு. Jesus was God but came down to earth as man just like you and me, and he was an embryo in his mother's womb and then grew and then was born as a child just like you and me. So அவர் ஞானத்துல வளர்ந்தாரு, உடல் வளர்ச்சியில வளர்ந்தாரு, தேவனுடைய தயவிலும் மனுஷ தயவிலும் வளர்ந்தார் அப்படிங்கறத நான் பார்க்கிறோம். So we see that Jesus grew in wisdom and in his physical form and in favor with God and man. So நாமளும் ஞானத்துல வளர்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். So it's very important that you and I grow in the wisdom of God. அது மட்டுமல்ல, வேதவசனம் சொல்கிறது யாக்கோபு 1:5 உங்களில் யாருக்காவது ஞானம் இல்லை அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? நமக்கு ஞானம் இல்லைன்னா ஆண்டவர்கிட்ட போய் கேட்கலாம். அவர் தாராளமாக பரிபூர்ணமாக அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார், கடிந்து கொள்ளாம கொடுப்பார். So we see in James 1:5, if any of you lacks wisdom, you should ask God, who gives generously to all without finding fault, and it will be given to you. ஆண்டவர் வந்து இது கூட உனக்கு தெரியலையா அப்படிலாம் சொல்லவே மாட்டார். God will never say, don't you know even this? ஞானம் இல்ல ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் ஞானத்தை கொடுப்பார். If you say, Lord, I don't have wisdom, he will give you. எது சரி என்பதை அவர் சரியாக காண்பிப்பார். He will show you what is right. அது மட்டுமல்ல, நான் இப்பதான் நான் சொன்னேன், நம்முடைய வாழ்க்கையின் சூழல்களை நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும். எதை வச்சு அப்படின்னா வேத வசனத்தை வைத்து ஆண்டவருடைய கண்களை வைத்து நம்ம ஆராய்ந்து பார்ப்பது ரொம்ப முக்கியம். So very important to research or look at our circumstances through the scriptures and the eyes of God. இயேசு சொல்றாரு, ஒருத்தன் வந்து கோபுரத்தை கட்டுறான் அப்படின்னா அவன் உட்கார்ந்து என்ன செய்யணும்? உட்கார்ந்து எஸ்டிமேட் த காஸ்ட், எவ்வளவு பட்ஜெட் எவ்வளவு வரும், என்கிட்ட காசு இருக்கா, இதை நான் வந்து கட்டி முடிக்க முடியுமா அப்படின்னு யோசிக்கணும், பிளான் பண்ணணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். So Jesus is saying that if a man wants to build a tower, he has to first sit down, estimate the cost and see if he has enough money to build it. அவர் அஸ்திபாரத்தெல்லாம் போட்டுட்டு காசு இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே நிறுத்திட்டாருன்னா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. Just imagine if they put the foundation and then stopped without having money. இன்னொரு உதாரணத்தை இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். ஒரு ராஜா வந்து யுத்தத்துக்கு போறார் அப்படின்னா, so Jesus gives another example that if a king is going for war, இன்னொரு ராஜா கிட்ட வந்து நிறைய படை வீரர்கள் இருக்காங்க அப்படின்னா, if the other king has a huge army, உட்கார்ந்து யோசிக்கணும் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. This king has to sit and think what to do. இயேசு சொல்றாரு, அவரால யுத்தத்துக்கு போக முடியலன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா சமாதானத்துக்காக ஒரு பேச்சுவார்த்தை அனுப்பலாம் அப்படினே சொல்றாரு இயேசு கிறிஸ்து. So Jesus actually is saying if he cannot go for war, he can actually go for peace talks. இன்னும் சிலர்லாம் பாத்தீங்கன்னா நான் ஹாஸ்டல்ல இருக்கும்போது ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்குவானுங்க. So when I was in the hostel, there would be fights between boys. ஆமா, போடாத உட்றா அப்படிட்டே இருப்பானுங்க. We will actually try to stop them from fighting, but they will say no, let me go fight. நீங்க விட்டுட்டீங்கன்னு வெச்சீங்களா, எனக்கும் இன்னொரு நாள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. If you stop, let them go, they will say no, my day will come. அதுக்கப்புறம் போனதுக்கு அப்புறம் சொல்லிட்டு அவன் எவ்வளவு பெருசா அவன் அடிச்சானா என்னடா ஆகும், அடுத்த இன்னொரு நாளைக்கு பாத்துக்கிறேன். ஆனா பிடிக்கிற வரைக்கும் என்னது, நீங்க எல்லாம் விட்டுருக்கணும், இல்லைன்னா சாத்திருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. So when you're holding them back, they will say I want to go fight, but when you actually leave them, they will say hey, he's too big, he'll hit me. யங் ஏஜ்ல அந்த ஹாட் பிளட்டட் யங் பீப்புள் அப்படிதான் இருக்கும். When you're younger and hot blooded, that's how you normally behave. நானும் சண்டைக்குள்ள போயிருக்கிறேன். I've also gone for fights. இப்ப வந்தா இல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவேன். But if it's now, I would say no. இப்போ எனக்கு தெரியும் நான் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். Because now I know what I should do and what I shouldn't. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையின் சூழல்களை ஆய்வு செய்து வேதத்தின்படி ஆய்வு செய்து தேவனுடைய பார்வையில் நம்ம அதை பார்த்து தீர்மானம் எடுப்பது மிக முக்கியமான ஒரு காரியம். So it's very important to look at our circumstances through the scriptures and through the eyes of God and then take decisions. பட் இதுலயே சில எச்சரிக்கைகள். There's still cautions even in this. சிலர்லாம் பாத்தீங்கன்னா ஓவர் திங்க் பண்ணுவாங்க. Some of them overthink.
திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. They'll keep on thinking. திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. They'll keep on thinking. திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. They'll keep on thinking. என்ன பண்றீங்க பிரதர்? தீர்மானம் பண்ணிட்டே, பிரேயர் பண்ணிட்டே இருக்கிறேன், யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். So if you ask them, what are you doing? Oh, I'm thinking, I'm praying, I'm just thinking and praying. என்ன திங்க் பண்றீங்க? What are you thinking? ரொம்ப காத்து ரொம்ப அதிகமா வீசுது, அதனால பயிர் இல்லாமன்னு யோசிச்சிட்டே இருக்கிறேன். It's very windy, so I was thinking whether I should sow the seeds. மழை பெஞ்சிட்டா என்ன ஆகும் அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கிறேன். I'm thinking if it rains, what will happen? மழை பெஞ்சா என்ன, ஒன்றும் பிரச்சனை இல்லை. Nothing will happen if it rains. நான் வந்து இப்போதான் ரீசெண்டாக தான் கொடையை பிடிக்கிறேன். முன்னாடிலாம் மழை பெஞ்சாலும் சரி ஒன்றுமே பிரச்சனை இல்லை, என்ன ஆசிடா வருது அப்படின்னு நினைச்சு போயிட்டு அப்புறம் வீட்டில் போய் குளிச்சுட்டு போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. So only now I use an umbrella when it rains. Earlier I would get wet in the rain and go home and change. திட்டு வாங்கி தான் அம்பர்லா யூஸ் பண்றேன். I kept getting scolded by people and now I'm using. என்ன சொல்ல வரேன்னா நீங்க அம்பர்லா இல்லாம போங்கன்றது லெசன் கிடையாது. I'm not saying don't go without an umbrella. இப்படியே நம்ம ஓவர் திங்க் பண்ணிட்டே இருந்தோம்னு வச்சுங்களா, இப்படி அனுப்பிச்சா என்ன ஆகும், அப்படி அனுப்பிச்சா என்ன ஆகும், இப்படி அனுப்பிச்சா என்ன ஆகும், இப்படி அனுப்பிச்சா என்ன ஆகும், இப்படியே யோசிச்சே இருக்கிற ஆட்கள் எதையுமே செய்ய போறதே கிடையாது. So if you keep on overthinking of what happens if this happens or what happens if that happens, they will never take any action in life. ஒண்ணு மட்டும் தான் நடக்கும், நிறைய காஃபி குடிப்பாங்க, நிறைய சாப்பிடுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு திங்க் பண்றதுக்கு நிறைய எனர்ஜி தேவை. The only thing they will do is eat a lot and have a lot of coffee because they need a lot of energy to think. அருமையானவர்களே, இந்த ஓவர் திங்கிங் வந்து நிச்சயமாக நம்மள எந்த வேலையும் செய்ய வைக்காது. The overthinking will never ever let us take any action. அதே போல ஓவர் கான்ஃபிடன்ஸும் நமக்கு உதவி செய்யாது. In the same way, overconfidence also is of no help. ஓவர் கான்ஃபிடன்ஸ், நீங்க நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 5வது வசனத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, நீங்க உங்க முழு இதயத்தோட ஆண்டவரை நம்புங்க அப்படின்னு வசனம் சொல்றதை பார்க்கிறோம். So in Proverbs chapter 3 verse 5 we see that trust in the Lord with all your heart. உங்களுடைய சொந்த அறிவை சார்ந்திருக்காதீங்க அப்படின்னு சொல்றதை பார்க்கிறோம். And lean not on your own understanding. So ஓவர் கான்ஃபிடன்ஸும் நமக்கு உதவி செய்யாது, ஓவர் திங்கிங்கும் நமக்கு உதவி செய்யாது. So overthinking and overconfidence both will not be of no help. Definitely நம்ம ஜெபம் பண்ணணும், ஆண்டவருடைய ஞானத்தை நம்ம தேடணும், அதே நேரத்துல மற்றவங்களுடைய உதவியையும் ஞானத்தையும் நம்ம தேடுறது ரொம்ப முக்கியம். It is very important to pray and seek the Lord, but it's also important to take advice from other people. இங்கே வேதவசனம் சொல்லுகிறது நீதிமொழிகள் 19:20ல நல்ல நல்ல அறிவுரைக்கு நம்ம செவி கொடுப்பது ரொம்ப முக்கியம் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். It says in Proverbs chapter 19 verse 20, it's we have to listen to good advice. அருமையானவர்களே, நீங்க ஆண்டவருடைய ஞானத்தையும் ஆண்டவருடைய வசனத்தையும் நீங்க சார்ந்திருப்பீங்க அப்படின்னா, beloved, if you stick to the word of God and God's wisdom, உங்களுக்காக ஆண்டவர் திறக்கிற வாசலை யாரும் பூட்ட முடியாது. The door that God opens for you no man can shut. இன்செக்யூர் ஃபீலிங்கே நமக்கு தேவையே கிடையாது. We don't need to feel insecure. Hallelujah, praise the Lord. நீங்க பயப்படவே தேவையில்லை. நம்ம வேலையை யாராவது எடுத்துட்டு போயிட்டாங்க, நம்ம பொசிஷன் யாராவது எடுத்துட்டாங்க, பயப்படவே தேவையில்லை. You don't have to be afraid that your work will go off to somebody or your position will go to somebody else. இல்ல உங்க ப்ரமோஷன் உங்களுக்கு வராம போயிருமோ, பயப்படவே தேவையில்லை. You don't even have to worry that your promotion will go to somebody else. You don't have to worry. ஞானத்தோட எல்லாத்தையும் செய்யுங்க, ஆண்டவருடைய ஞானத்தோட செய்யுங்க, ஆண்டவரை சார்ந்துருங்க, ஆண்டவர் நம்புங்க, ஆண்டவர் வந்து செய்வார். You just trust the Lord, do things according to the scripture and what the Lord says. The Lord will do things for you. அடுத்தது மூன்றாவதாக, The third point, know yourself under God. தேவனுக்கு கீழ இருந்து நீங்க யாருங்கறத சரியா புரிஞ்சுக்கங்க. உங்களை நீங்க சரியா புரிஞ்சுக்கங்க. நம்ம எல்லோருக்குமே ஒரு சரியான புரிதல் இருப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். It's very important that we have a good understanding about ourselves. ஒருத்தர் ஆல்ரெடி இருக்கிறாருன்னு வச்சுங்களேன், அவர்கிட்ட போயிட்டு பிரதர் நீங்க ஆல்ரெடி இருக்கீங்க அப்படின்னா, இல்லை பாஸ்டர் அதெல்லாம் நான் சிலவெல்ல ஆல்ரெடி சிலவெல்ல 5.5 7 அந்த மாதிரி தான் பாஸ்டர் அப்படின்னு யாராவது சொல்கிறாங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். If you see a person who's 6 feet tall, go to them and say, oh, you're 6 feet. And he says, no, sometimes I'm 5.5, sometimes I'm 7. Will anyone say like that? ஆமா நான் ஆல்ரெடி தான் அப்படின்னு அவர் சொல்லுவார். He will say, yes, I'm 6 feet tall. அவர்கிட்ட போய் நீங்கள் 7 அடின்னு சொன்னேன்னு வச்சுங்களேன், If you go and say you're 7 feet tall, praise the Lord, நீங்கள் தான் நல்ல பாஸ்டர் அப்படின்னு சொன்னார்னா அவர் கெட்டவர் அர்த்தம், எனக்கு தெரியலன்னு அர்த்தம். So if he says praise the Lord, you are a good pastor, then there is something wrong. அல்லது அவருக்கே அவர் எத்தனை அடின்னு தெரியலன்னு அர்த்தம். Or he doesn't know how tall he is. இந்த மாதிரில தான் நிறைய பேர் இருக்காங்க. Many people are like this. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஆண்டவர் நிறைய திறமைகளை கொடுத்திருக்காரு. The Lord has given a lot of talents and gifts to people. படிப்பை கொடுத்திருக்காரு. He's given us education. பின்னணி கொடுத்திருக்காரு. Sorry? பின்னணி பேக்ரவுண்ட் கொடுத்திருக்காரு. Okay, he's given us background. அப்புறம் நல்ல பேரண்ட்ஸ் கொடுத்திருக்காரு. He's given us good parents. இதெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு யோசிக்கிறதே கிடையாது. We never think what we're doing with all of this. இல்லாத ஒண்ண பிடிச்சுக்குவாங்க. We'll catch on to something that we don't have. அது இருந்தா நான் அது பண்ணிருப்பேன் அப்படினு பேசுவாங்க. So if I had that, then I would have done this. First of all, நீங்க யாருன்னு தெரியுமா? உங்ககிட்ட இருக்கிற நன்மையான காரியங்கள் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா?
First of all, do you know who you are and what good things that you have already? நீ உங்களுக்கு ஆண்டவர் என்ன மாதிரி அழைப்பை கொடுத்திருக்காரு, என்ன மாதிரி தாளந்துகளை கொடுத்திருக்காரு, திறமைகளை கொடுத்திருக்காரு உங்களுக்கு தெரியுமா? Do you know what calling God has called you to and what gifts and talents that you have? நாமளே ஆராய்ந்து பார்ப்பது ரொம்ப முக்கியம். It's very important to introspect ourselves. ரோமர் 12:3ல நம்ம பார்க்கிறோம். ரோமர் 12:3ல We see in Romans 12 chapter 3, verse 3. நீங்க உங்களை மிதமிஞ்சி என்ன செய்யக்கூடாது, நீங்க கணிக்க கூடாது. It says, do not think of yourself more highly. உங்களை எப்படி நீங்க கணிக்கணுமோ அப்படி நீங்க கணிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேதவசனம் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். So it says you have to think of yourself the way you should. உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த விசுவாசத்தின்படியே உங்களை என்ன செய்யுங்க, அளவீடு செய்யுங்க. உங்களுக்கு மிதமிஞ்சி என்ன செய்யாதீங்க, நீங்க அளவீடு செய்யாதீங்கன்னு சொல்றதை பார்க்கிறோம். It says think of yourself in accordance with the faith God has given to you. நீங்க ஒரு இன்வென்டரி எடுங்க. நீங்க இன்னைக்கு வந்து ஓய்வு நாள், வீட்டில் போயிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு இன்வென்டரி எடுங்க. எனக்கெல்லாம் என்னென்ன தாளந்துகள் கொடுத்துருக்காரு யோசிச்சு பாருங்க. So today is a holiday. After church, when you go home, sit and think about what are the talents God has given you. நீங்க நான் எப்படி பார்க்கறேன்னா, நீங்க எல்லாம் பெரிய ஆட்கள். How I see you is all of you are great people. எல்லாருக்கும் ஒரு தாளந்தாவது ஆண்டவர் கொடுத்திருக்காரு. God has given each of you at least one talent. உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அழைப்பு கொடுத்திருக்காரு. The Lord has given each of you a calling. நான் அழைப்புன்னு சொன்ன உடனே நீங்க வந்து எல்லாரும் பாஸ்டர் ஆகிறது அப்படின்றத நீங்க நினைச்சுக்க வேண்டாம். I'm not saying if you have a calling everybody is to become a pastor. No. Maybe ஆண்டவர் உங்களை ஒரு நல்ல பிசினஸ்மேனா இருக்கிறதுக்கு அழைச்சிருக்காரு. Maybe God has called you to be a good business person. ஒரு நல்ல டாக்டரா இன்ஜினியரா இருக்கிறதுக்கு ஆண்டவர் அழைச்சிருக்காரு. Maybe God has called you to be a doctor or an engineer. என்னை இம்ப்ரெஸ் பண்ணவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இன்ஜினியர்ஸ் அண்ட் டாக்டர்ஸ் அண்ட் ப்ரொஃபசர்ஸ் தான் என்ன வந்து வாழ்க்கையில வந்து ரொம்ப என் மேல ஒரு பெரிய தாக்கத்தை கொண்டு வந்தவங்க. The people who impressed me or made a big impact in my life have been doctors, engineers and professors. நான் அவங்கள போல இருக்கணும் அப்படி நான் யோசிச்சேன். I always used to think I needed to be like them. டாக்டரா மாறுறது இல்ல அல்லது இன்ஜினியரா மாறுறது இல்ல, அவங்கள போல நல்லா பேசணும், நல்ல விதத்துல நடந்துக்கணும். அவங்க அவ்வளவு ஒரு பெரிய பொசிஷன்ல இருந்தாலும் ரொம்ப தாழ்மையா இருக்கிறாங்களே, அவங்க தாழ்மை எனக்கு வேணும் அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். It's not to become a doctor or an engineer, but to become like them, to be good people, to be humble, though they are in a high position. That was the kind of thoughts I had. நீங்க உங்களுக்கு என்ன நன்மைகளை ஆண்டவர் கொடுத்திருக்காரு, கிஃப்ட்ஸ் என்ன ஆண்டவர் கொடுத்திருக்காரு, அழைப்பு என்ன, அதே வேளையில உங்களுடைய லிமிட்ஸ் என்ன அப்படிங்கறது தெரிஞ்சிருக்கணும். So you should be able to identify your gifts, your calling, but also your limits. நான் எல்லாத்தையும் செய்ய முடியாது. I can't do everything. இந்த உலகத்துல உள்ள சில புக்ஸ் எல்லாம் சொல்லுது என்ன அப்படின்னா, நீங்க எல்லாமே செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுது. There are some books in the world that tells you can do everything. எல்லாமே என்னால செய்ய முடியாது, உங்களாலயும் செய்ய முடியாது. I can't do everything, nor can you. பட் உங்களால செய்ய முடியாத ஒரு சிலரால செய்ய முடியாது. But some things that you can do, others cannot do. So உங்க ஸ்ட்ரெங்த்ஸ் என்ன, வீக்னஸஸ் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். It's very important for you to know your strengths and your weaknesses. அது மட்டும் இல்ல, 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 14வது வசனத்துல நம்ம இப்படியே வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு 4:14ல உன்னுடைய அங்க பவுல் வந்து தீமோத்தேயை பார்த்து சொல்றாரு, உன்னுடைய கிஃப்ட நெக்லெக்ட் பண்ணிராத, அலட்சியப்படுத்தாத அப்படின்னு அவர் சொல்றத பார்க்கிறோம். We see in 1 Timothy chapter 4 verse 14, Paul telling Timothy, do not neglect your gift. தீர்க்க தரிசனத்தின் மூலமாக ஓ மேல இருந்த கிஃப்ட, தீர்க்க தரிசனத்தின் மூலமாக கிஃப்ட் கொடுக்கிறது இல்ல, யாரும் நமக்கு கிஃப்ட கொடுக்க முடியாது. ஒரு காரியத்தை மனசுல வச்சுக்கணும், யாரும் நமக்கு கிஃப்ட கொடுக்க முடியாது. We should understand that nobody can give us a gift. பரிசுத்த ஆவியானவர் தான் gift கொடுப்பார். It's only the Holy Spirit that gives us. இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்றாங்க, அவங்க கை வச்சா gift வந்துரும் அப்படி நினைச்சிட்டு போயிட்டு இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய queueல போய் நிக்கறாங்க. இவர் வந்து சும்மா அப்படி வச்சிட்டு போயிட்டே இருப்பாரு, gift வந்துச்சு நினைக்கிறாங்க. அப்படிலாம் பைபிள்ல கிடையவே கிடையாது. So many people misthink that people lay hands and that's how gifts are coming, and there's a huge queue and this person will keep on giving their hands and they believe they've received the gifts. ஆனா தீமோத்தேயுக்குள்ள இருந்த gift, ஆண்டவர் கொடுத்த வரம், ஆண்டவர் கொடுத்த அழைப்பை தீர்க்க தரிசனத்தின் மூலமா கன்ஃபார்ம் பண்றாங்க, அஃபர்ம் பண்றாங்க அப்படிங்கறத பார்க்கறோம், அதை உறுதிப்படுத்துறாங்க அப்படிங்கறத பார்க்கறோம். So here we see that the gifting of prophecy was already in Timothy, that was confirmed through prophecy. எனவே தீமோத்தேயு மேல கையையும் வச்சு அதை வந்து உறுதிப்படுத்துறத நம்ம பார்க்கறோம். So we see the elders laying குழந்தை வேணா நீங்க வெளில கொண்டு போயிட்டீங்கன்னா கூட ஓகே தான். ஆமா, no problem. I won't object to that. So we see the elders keeping their hands on Timothy and confirming the gift of prophecy that he had. So நல்லா தெளிவா வெச்சுக்கங்க. இங்கே பவுல் என்ன சொல்றாருன்னா,
உனக்கு இருந்த கிஃப்ட்டை, ஆண்டவர் கொடுத்த கிஃப்ட்டை நாங்கள் உறுதிப்படுத்துறோம் இல்லையா, அந்த கிஃப்ட்டை நீ அலட்சியப்படுத்தாத, நீ அதை என்ன செய்ய, ஆண்டவரை நம்பி அதில் வளரு அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்குறோம். So here we see Paul telling Timothy, the gift that we have confirmed over you, don't neglect it and grow in that gift. நான் வந்து 2012ல் ஒரு காலேஜில் போயிட்டு நான் டீச் பண்ணும்போது இந்த ஏஞ்சல்ஸ் அப்புறம் டீமன்ஸை பற்றி நான் டீச் பண்ணேன். So in 2012 I was teaching in a college about angels and demons. 2012ல் In 2012. அப்போ அந்த ஸ்டூடெண்ட் வந்து என்கிட்ட மெசேஜ் அனுப்புறாரு. So a student sent me a message. பாஸ்டர் நீங்கள் வந்து டீச் பண்ணீங்க, அந்த நோட்ஸ் எனக்கு அனுப்ப முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. He said, can you send me the notes based on which you taught? அப்போ நான் கையில் தான் எழுதி நோட்ஸ் கொடுத்தேன், தமிழில். So I had handwritten notes in Tamil. நான் சொன்ன எந்த டெக்ஸ்ட் புக் நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னு நான் கேட்டேன். So I asked which textbook did I use? தெரியல அப்படின்னாரு. அந்த நோட்ஸ் ஆரம்பிக்கிறது எப்படி இருக்கு அப்படின்னு தெரியுமா அப்படின்னு நான் கேட்டேன். So I asked him, do you remember how the notes looked, at least the beginning? அப்புறம் கேட்டேன், எனக்கு அந்த நோட்ஸ் எங்கன்னு தெரியல, கண்டுபிடிச்சா நான் சொல்றேன் அப்படின்னு நான் சொன்னேன். So I told him I couldn't find the notes, I would give it to you when I find it. அப்ப அவர் என்ன சொன்னாரு, என்ன பாஸ்டர் இப்படி சொல்றீங்க, அதெல்லாம் நீங்க சேவ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொன்னாரு. So he said, what are you saying like this, pastor? You should keep those things safely. நீங்க அப்பதான் நீங்க அதை டீச் பண்ணிட்டே இருக்க முடியும் அப்படின்னு அவர் சொன்னாரு. So he said, that's when you can continue teaching about it. நான் சொன்னேன், நான் அதையே டீச் பண்றது இல்ல, நான் வந்து டெக்ஸ்ட் புக்கெல்லாம் மாத்திட்டேன், எல்லாத்தையும் நான் மாத்திட்டேன். சிலர்லாம் பாத்தீங்கன்னா காமா ஃபுல் ஸ்டாப் எதுவுமே இல்லாம அதையே டீச் பண்ணிட்டே இருப்பாங்க. அதை மாத்தாம பண்ணிட்டே இருப்பாங்க. So I said I have changed and I read more and I have more material, but there are some people who will never change anything and will keep teaching the same thing. பட் இப்போ நான் டீச் பண்ற நோட்ஸ் வேணா அனுப்பட்டுமா அப்படின்னா இல்ல வேணாட்டார், அவருக்கு அதான் பிடிச்சிருக்குது. So I asked him, shall I send you the notes that I'm teaching now? He said no, he wanted only the old one. நான் அப்ப அவர் சொன்னது எனக்கு ரொம்ப எனக்கு வந்து யோசிக்க வச்சிச்சு. But what he said made me think. ஒரு பாஸ்டர் நீங்க ஒரு கிட்டத்தட்ட நீங்க அவ்வளவு இது பண்ணிருக்கீங்க, அடுத்த ஒரு 2 டெக்கேட்ஸ்க்கு அது உங்களுக்கு உதவி செய்யும் பாஸ்டர் அப்படின்னு அவர் சொன்னாரு. So he said you've put in a lot of effort in this can help you for the next 2 decades. Definitely ஹெல்ப் பண்ணோம். ஆனா 20 வருஷத்துக்கு அது எனக்கு ஹெல்ப் பண்ணோம், ஆனா ஸ்டூடண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணாது. So yes, definitely it will help me alone for the 2 decades, but not the students. நான் ப்ரிப்பேர் பண்ணாம போய் டீச் பண்ணலாம், பட் ஸ்டூடண்ட்ஸ் வரவங்க இன்னும் நிறைய யோசிக்கிறாங்க, ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் பாத்தீங்கன்னா நிறைய யோசிக்கிறாங்க. நான் அதை பத்தி மக்கள்கிட்ட நான் போய் பேசணும். So I can go without preparation and speak, but the students these days come with a lot of questions. நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா எல்லா ஃபீல்ட்லயுமே நம்மளை வளர்த்துக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். Why am I saying this is because we should be growing in each field we are in. உங்களுக்குன்னு கொடுத்த வேலையை, ஆண்டவர் கொடுத்த அழைப்பா நீங்க பாருங்க. ஏதோ ஒரு வேலை செய்றோம் அப்படி நீங்க யோசிக்காதீங்க. Look at the job that you're doing as a calling from God and not just as some job. So இது ரொம்ப ரொம்ப முக்கியமா, அதுல நீங்க வளர்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய கத்துக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான விஷயம். So it's important that you grow in it and also learn new things in it. பட் இதுல வந்து சில காஷன்ஸ். Again there are some cautions in this. நீங்க உங்களை எஸ்டிமேட் பண்ணணும், ஆனா பெருமை அடைஞ்சிர கூடாது. You should estimate your readiness but not go into pride. இன்னைக்கு பேரண்ட்ஸ் எல்லாம் பிள்ளைங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாங்க நினைக்கிறேன். பிள்ளைங்க எல்லாம் புரட்சி பண்றாங்க. ஓகே ரைட், ஓகே புரட்சியாளர்களே. ஓகே, ஸோ பெருமை வந்துடக்கூடாது நமக்கு. நம்மளை பற்றி ஆராய்ச்சி, அதான் சரியாக நம்மளை கணிச்சு பார்க்கறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். So it's very important to understand ourselves in the right manner, not become prideful. அதே வேளையில் நீங்கள் எந்த அளவுக்கு தேவனுடைய ராஜ்யத்தில் இந்த உலகத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் அப்படிங்கிறதையும் பார்க்கறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். It's also important to see how useful you can be in the kingdom of God. நீங்கள் உங்களுடைய பர்சனாலிட்டி எப்படி இருந்தாலும் சரி, ஆண்டவருக்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது நிச்சயமாக உங்களுடைய பர்சனாலிட்டி ஆண்டவர் மாற்றுவார். So no matter how you are as a person, when you commit yourself to the Lord and remain surrendered to Him, He will change you. அது மட்டுமல்ல, உங்களுடைய டிசையர்ஸ், உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய விருப்பங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு கொடுப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். It's very important to also commit your desires, your will and everything to the Lord. ஏன் கேட்டீங்கன்னா வேதவசனம் சொல்கிறது எரேமியா 17:9 இதயம் வந்து ரொம்ப தந்திரமானதா. It's very important because in Jeremiah 17:9 it says the heart is deceitful. நமக்கு எனக்குள்ள இருக்கிறதுல ரொம்ப தந்திரமானது எதுனா என்னுடைய இதயம் தான். The one that is in us, the heart is the most deceitful. யார் அதை புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றதை நம்ம பார்க்கிறோம். We see the verse saying who can understand it. ஆனா ஆண்டவர் புரிஞ்சுக்குவாரு. But the Lord will understand. சரியான கணிப்பு, நம்ம குறித்த ஒரு சரியான இவாலுவேஷன், ஒரு அவேர்னஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப தேவை. So it's important to have a right awareness about ourselves. அடுத்தது நான்காவதாக கவுன்சில் அண்ட் கம்யூனிட்டி. The fourth thing we're looking at is counsel and community. நாம மற்றவங்ககிட்ட ஆலோசனை பெறணும்.
we should get advice from others. மேபி நம்ம உட்கார்ந்து யோசிக்கலாம், ஒரு குரூப்பா உட்கார்ந்து கூட, ஒரு குடும்பமா உட்கார்ந்து கூட நம்ம யோசிக்கலாம் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. So we can sit together as a group or a family and still think what we should do. ஆனா யார்கிட்ட போயிட்டு கேட்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு நான் வரேன். But it's very important to whom we are seeking advice from. பல வேளைகள்ல எனக்கு என்ன தெரியாதோ அதை மற்றவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. There are times when what I didn't know others have taught me. ஒவ்வொருத்தவங்களுக்கும் பிளைண்ட் ஸ்பாட்ஸ் இருக்கு. All of us have blind spots. நீங்க பார்க்க முடியாத பகுதிகள் உங்க வாழ்க்கையில இருக்கு. There are some portions of your life that you are not aware of. எல்லாம் கர்த்தர் பாத்துக்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு போலாமா? அப்படியும் போலாம் தான். You can we say that God will look after everything? Yes, we can do that. ஆனா அதே வேளையில மற்றவங்ககிட்டயும் நம்ம உதவி கேட்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. But it's at the same time there's no harm in asking help from others. வேதவசனம் சொல்கிறது வழிகாட்டுதல் இல்லாம ஒரு தேசமே, மக்கள் கீழே விழுவார்கள் அப்படின்னு சொல்றத பார்க்கிறோம். We see the scripture saying for the lack of guidance a nation falls. நீதிமொழிகள் 11:14. ஆனா அநேகர் நமக்கு அறிவுரை சொல்லும்போது நமக்கு நிச்சயமாக வெற்றி உண்டு. Proverbs 11:14 says but victory is won through many advisors. So அநேகர் நமக்கு அறிவுரை சொல்வது ரொம்ப இம்பார்ட்டன்ட். So it's very important to get advice from many people. ஆனா அறிவுரை சொல்லும்போது நம்ம அதை கவனமா கேட்கிறது மட்டும் இல்ல, அது வேத புத்தகத்தின்படி இருக்கா அப்படிங்கறத யோசிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். So it's important to not only listen to the advice but also seeing if it is based on the scriptures. நேரா நம்ம காஷன்ஸ்க்கு போயிடலாம். Let's go to the cautions directly. யார்கிட்ட அட்வைஸ் கேட்பீங்க? First, who should we take advice from? பிசினஸ் பண்ணி தோத்து போய் ஒண்ணுமில்லாம வீட்ல உட்கார்ந்துட்டு போயிட்டு பிசினஸ் பண்ணலாமான்னு கேட்டா அவர் என்ன சொல்வாரு? So if someone has done business but failed and is sitting at home, if you go ask him how to do business, what will he say? அத பிசினஸ்லாம் ஒண்ணும் இல்ல. He will say business is nothing. உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க, அது போதும். Sit and pray, that's enough. சிலலாம் ஜெபத்தை எப்படி எல்லாம் யூஸ் பண்றாங்க தெரியுங்களா? There are some if you look at certain people, they use prayer in use many ways. misuse பண்றாங்க. ஆமா. They misuse prayer. So ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், ஒரு தடவை நான் சென்னைக்கு போகும்போது ஒரு வீட்ல பயங்கரமான சண்டை. So one time when I went to Chennai, there was a huge fight in a house. நான் போனதுனால இல்ல, ஏற்கனவே சண்டை போயிட்டு தான் இருந்துச்சு. It was not because I went, but there was already a fight happening. So அவர் சொன்னாரு, ஹஸ்பண்ட் என்ன சொன்னாரு? The husband told me, பாஸ்டர் ஒரே ஒரு அறை தான் கொடுத்தேன் பாஸ்டர். He said, oh, I only slapped her once. அப்படி கத்துறா. She shouted. சொல்லிட்டு என்னன்னு சொன்னாரு, ஆனா எங்க அப்பா எங்க அம்மாவை 2-3 சல்சல்னு கொடுத்துருவாரு. But my father used to slap my mother many times. ஆனா எங்க அம்மா ஒண்ணுமே பேச மாட்டாங்க. But my mother said nothing. நல்ல ஒரு ஜெபம் பண்ற ஒரு ஸ்திரீ பாஸ்டர். She's another nice praying wife or lady. நான் சொன்னேன், உங்க அந்த ஒரு அறை எங்க இருந்து வந்துச்சுன்னு இப்ப எனக்கு தெரியுது. So I said now I understand where that one slap came from. அருமையானவர்களே, நம்ம யார்ட்ட அட்வைஸ் கேட்கறங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். So it's very important whom we ask advice from. குடும்பத்தை சரியா நடத்த தெரியாமட்ட போயிட்டு குடும்பம் நடத்துறது எப்படி நம்ம கேட்ற கூடாது. So we shouldn't go to somebody who doesn't know how to take care of family, how to run a family. பிசினஸ் சரியா நடத்த தெரியாதவங்கட்ட போயிட்டு எப்படி பிசினஸ் பண்றது கேட்ற கூடாது. We shouldn't go take advice from someone who doesn't know how to do business on how to do business. இத நம்ம நம்ம வாழ்க்கையில மனசுல வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். So it's very important to keep this in mind. அடுத்த காஷன் என்ன அப்படினு கேட்டிங்கனா, நமக்கு தேவையானதை மட்டும் கேட்க கூடாது. The other caution is that we shouldn't hear only what we want to hear. 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 3வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு 4:3ல கடைசி காலத்துல எப்படிப்பட்ட மக்கள் இருப்பாங்களோ அவங்களுக்கு எது விருப்பமோ அதை மட்டும் தான் கேக்குறவங்களா இருப்பாங்க. In 2 Timothy 4:3 it talks about in the end times there will be people who will only hear what they want to hear. உண்மையான சத்தியத்தை நீங்க பிரசங்கம் பண்ணாலும் அவங்க கேட்கவே மாட்டாங்க. So even if you preach the truth, they will not hear it. அதனால என்ன நடக்கும் அப்படி கேட்டிங்கனா, நிறைய அவங்க விருப்பத்தின்படி பிரசங்கம் பண்ற பிரசங்கியார்கள் வருவார்கள் அப்படி சொல்றத பார்க்கிறோம். So what will happen is that they will find people who will only preach what they want to hear. இன்னைக்கு நிறைய பேர் அவர்களுடைய விருப்பத்தின்படி சொன்னா ஓகே, அது தேவ ஆலோசனை இல்ல அப்படினா தேவ ஆலோசனை இல்ல அப்படி முடிவு பண்ணிடுறாங்க. There are a lot of people now who only want to hear what they want to hear, and if that is what they hear, they say that is God's word. Otherwise they say it's not according to God's word. ஒருத்தர் ஒரு சர்ச்சுக்கு போனாரு. So one person went to the church. அவருடைய பழக்கம் என்னன்னா, கடன் வாங்குறது யாருக்கும் கொடுக்கிறது இல்ல. கடன் வாங்குறது யாருக்கும் கொடுக்க மாட்டாரு திரும்பி. So the practice there was they won't take loans, and now will they give any loan. ஆண்டவரே என்கிட்ட பேசுங்க ஆண்டவரே, உற்சாகமான வார்த்தை கொடுங்க. எல்லாம் அப்படிதான் ஜெபம் பண்ணிட்டு போறாங்க இல்லீங்களா சர்ச்சுக்கு. அப்படினே இவரும் ஜெபம் பண்ணிட்டு போனாரு. So this man also prayed saying, oh Lord, speak to me and give me a encouraging word. அங்க பாஸ்டர் என்ன சொல்லிருக்காரு, நீ கடன் வாங்கி கொடுக்காவிட்டால் உன்னை ஆண்டவர் தண்டிப்பார் அப்படி பேசிட்டாரு. So there the pastor spoke saying, if you don't take a loan or if you don't give, then the Lord will punish you.
அன்னையிலேருந்து சர்ச்சுக்கு போகல. From that day, he stopped going to church. என்ன இவர் பாஸ்டர் மக்கள் உடஞ்சி போய் வராங்க பாஸ்டர் சர்ச்சுக்கு, அவங்கள நம்ம வந்து உற்சாகப்படுத்தி தான் அனுப்பணும் இல்லைங்களா பாஸ்டர் அப்படின்னு என்கிட்ட கேட்குறாரு. So the man asked me, people come broken hearted to the church, you should send them with encouragement. ஆனால் இப்படி சொல்லிட்டாரு பாஸ்டர், எனக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு, நான் அங்கே போகல, உங்கள் சர்ச்சுக்கு தான் வரலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னார். So he said, the pastor spoke like this and broke my heart even more, so I stopped going there, but I think I would want to come to your church. நான் சொன்னேன் இங்கேயும் பிரசங்கம் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். So I told him here also the sermon is going to be like that only. கடன் கொடுத்து கடன் வாங்கிட்டு நம்ம கடன் கொடுக்கலன்னா ஆண்டவர் தண்டிப்பார், மெசேஜை மாற்ற முடியாது. சத்தியம் தான். அவர் இப்போ எந்த சர்ச்சு போயிட்டு இருக்கிறாருன்னு எனக்கு தெரியல. So the truth is, if you take a debt and you don't pay it back, it is God will punish you, and that is the truth. எங்க போனாலும் ஒரே மெசேஜ் தான். நம்ம சரியா பிரசங்கம் பண்ணோம்னா எங்க போனாலும் ஒரே மெசேஜ் தான். So if you preach right, then wherever you go you'll hear the same message. அருமையானவர்களே, இவர் என்ன செஞ்சார் அப்படின்னா அவருக்கு என்ன பிடிக்குதோ அதை மட்டும் தான் கேட்க ஆரம்பிச்சார். So we realized that he was selectively listening to things only he wanted to hear. நாம வந்து ஆலோசனைக்கு ஒருத்தங்கிட்ட போகும்போது நம்ம அவங்க வேத வசனத்தின்படி என்ன சொல்றாங்க அப்படி தான் பார்க்கணுமே ஒழிய நமக்கு விருப்பமானதை சொல்றாங்களா அப்படின்னு பார்க்க கூடாது. So when we go to people for advice, we should listen to the advice which is biblically sound, but not just what we want to hear. அது மட்டுமல்ல, நிறைய பேர்கிட்ட போவாங்க. Another thing people do is listen to advice from many people. தெளிவே இருக்காது. There'll be no clarity. நான் அப்படி தான் இருந்தேன். டீனேஜராக நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வந்தபோது அப்படி தான் நான் இருந்தேன். I was like that as a teenager when I became a believer. இந்த அண்ணன் சொல்வாரு இந்த கோர்ஸ் எடுப்பா அப்படின்னு சொல்வாரு. One brother will say take this course. அந்த அண்ணன் சொல்வாரு நீ இந்த கோர்ஸ் எடுப்பா அப்படின்னு சொல்வாரு. Another brother will say take the other. இன்னொரு அண்ணன் என்னை ரெஸ்டாரண்ட் கூட்டி போயிட்டு இட்லிலாம் வாங்கி கொடுத்து இந்த கோர்ஸ் எடு அப்படின்னு சொல்வாரு. Another brother you take me to the restaurant, give me food and say take this course. எதை தான் எடுக்கிறது, இதை எடுக்காம போனோம்னா அவங்க கஷ்டப்படுவாங்களோ, எல்லாத்தையும் நம்ம ஒரே நேரத்தில் எடுக்க முடியாது. I used to feel bad that I would disappoint somebody else, but I can't take all the courses. ஆனா ஆண்டவர் என்கிட்ட பேசினார், நீ பைபிள் காலேஜுக்கு போ அப்படின்னு சொன்னாரு. But the Lord spoke to me and said go to Bible college. பைபிள் காலேஜ் இருக்கு அப்படின்னு ஒன்று இருக்குன்னு எனக்கு தெரியாது. I never knew there was a Bible college. அருமையான என்ன சொல்றேன்னா, சில வேளை எல்லாரும் சொல்றாங்க பாருங்க, நீங்க தைரியமா ஆண்டவர் நம்பி எல்லாத்தையும் நிதானிச்சு பார்த்து நீங்க ஒரு டிசிஷன் எடுக்கணும். So when many people are talking to you, you sit, pray and listen to the Lord and then be strong enough to take a decision. ஏன் நான் ஒன்னு கண்டுபிடிச்சேன், ஏன் தெரியுமா நிறைய பேர்ட்ட போயிட்டே இருக்காங்க. I found out why people go to many people. அவங்க டிசைட் பண்றது இல்ல, அதனால தான் எல்லாரும் திணிக்கிறாங்க, ஒவ்வொரு டிசிஷனை திணிக்கிறாங்க. So this person doesn't decide, so others are forcing their decisions on the person. நீங்க ஆண்டவரை நம்பி டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா யாரும் அவங்க தீர்மானத்தை உங்க மேல திணிக்க மாட்டாங்க. If you trust the Lord and take a decision, nobody else can force their decisions on you. So இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். எல்லாவற்றையும் நீங்க ஆராய்ந்து பார்க்கணும். பவுல் பிரசங்கம் பண்ணதுக்கு அப்புறம் கூட பெரிய மக்கள் அவர் சரியா பண்ணாரான்னு சொல்லிட்டு அவங்க ஆராய்ந்து பார்த்தார்கள் வேதவசனம் சொல்லுது. So it's very important that you sit and think for yourself. In the Bible we also see when Paul preached, there were people who actually questioned whether he preached right or wrong. ஒரு கப்பல் பெங்களூர்ல ரெண்டு பேரும் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டே இருப்பாங்க. பிள்ளைய சாப்பிட வைக்கலன்னா சண்டை, புள்ள நிறைய சாப்பிட்டாலும் சண்டை, இந்த மாதிரி பயங்கரமா சண்டை இருந்துகிட்டே இருக்கும். So there was a couple in Bangalore who kept fighting for everything and anything. So பாஸ்டர்ட்ட போனாங்க. பாஸ்டர் சொன்னாரு வெரி சிம்பிள். So they went to the pastor and the pastor said it's a very simple solution. உங்களுக்கு இந்த அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் இருந்துச்சுன்னா போதும். He said if you have understanding it's enough. எல்லாம் சரியாயிரும். Everything will get well. ஏன்னா நீங்களே சொல்றீங்க, நீங்க நிறைய பேர்ட்ட கேட்டீங்கன்னா அவங்க என்ன தப்பு பண்றாங்கன்னு அவங்களே சொல்லிடுவாங்க. A lot of people, if you ask them what mistake they made, they themselves will be able to tell you. நீங்க இல்ல பாஸ்டர் நாங்க கொஞ்சம் தனித்தனியா இருக்கலாம் அப்படின்னு இருக்கோம். So they said pastor we want to live separately. இது பெரிய பிரச்சனையே இல்ல, ஏதோ அவர் யாரோ ஒரு பெண்ணோட ஓடி போயிட்டாரு அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது, சிம்பிள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. So the pastor said it's not a big thing if he's run off with another woman or anything, this is hardly anything, you can actually sort it out. ரெண்டு பேரும் கேட்கவே இல்லை. Both of them refused to listen. So ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் சைக்காலஜிஸ்ட போனாங்க. So they went to a professional psychologist. அருமையானவர்களே, I believe in psychology. I believe in psychology. சிஸ்டர் ஜூலி கோபப்பட கூடாது, அவங்க சைக்காலஜி படிச்சிட்டு இருக்காங்க. I believe in psychology. I use a lot of psychological content in my message. நான் யூஸ் பண்றேன், நான் அதை படிக்கிறேன், மக்களை புரிஞ்சுக்கிறதுக்காக படிக்கிறேன். வெரி குட். பட் சைக்காலஜிக்கு மேல இருக்கிறது வேத புத்தகம், அதை நம்ம மறந்துட கூடாது. So I use a lot of psychology in my preaching and in understanding people, but the Bible is beyond the scriptures. So இவங்க அவங்ககிட்ட போனாங்க. So these people went to the psychologist. சைக்காலஜிஸ்ட் ஒன்று செய்வாங்க முக்கியமா, என்ன அப்படின்னா அவங்க உங்களை ப்ளேம் பண்ண மாட்டாங்க, எல்லா ப்ளேமையும் தூக்கி வேற ஆள் மேல போட்டுருவாங்க. Psychologists won't blame you, but they'll put the blame on someone else. ஒரு பையன் போயிட்டு எனக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கு, ரொம்ப படிக்கவே முடியல அப்படின்னா
உங்க அம்மா அப்பா தான் காரணம், உங்க சூழல் தான் காரணம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. So a boy who found it difficult studying went to the psychologist and he said, it's your parents and your situation that's the problem, not you. நீ தான்ப்பா ப்ராப்ளம்னு சொல்லவே மாட்டாங்க. They will never say you are the problem. ஜேம்ஸ் டாப்சன் அப்படிங்கிற ஒரு சைக்காலஜிஸ்ட் அவர் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்கிற பிரச்சனைக்கு முக்காவாசி பிரச்சனைக்கு காரணம் யாருன்னா அங்க உள்ள சைக்காலஜிஸ்ட் தான். James Dobson, a renowned psychologist, says the majority problem for people is the psychologists themselves. என்ன ட்ரக் எடுக்கிறியா, இந்த சமுதாயம் சரியில்லைப்பா, உன்னுடைய பேரண்ட்ஸ் உன்னை சரியா பாத்துக்கலப்பா, அதுதான். So if you say you're taking drugs, they'll say it's your situation, your parents, that's the problem. நீ படிக்கலையா, உன்னுடைய பேரண்ட்ஸ் சரியில்லைப்பா, உன்னுடைய சூழல் சரியில்லைப்பா, அதுதான். You're not studying well, it's your parents and your environment. ஓட்ட பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து காய்கறி விற்கிறாங்க அம்மா அப்பா, அவங்களுக்கு உதவி செய்யிட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன லைட்டை வச்சு படிச்சு ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்துருதுங்க பிள்ளைங்க. So there are children who, whose parents sell vegetables. These children help them and then sit with a very dim light and study and then top their school or the state. So என்ன ஆச்சு, இந்த கப்பல் போனாங்க, இந்த சைக்காலஜிஸ்ட் போனாங்க. So the couple went to the psychologist. சொன்னார், உங்ககிட்ட எந்த பிரச்சனையுமே இல்லை. So he said, there's no problem with you. நீங்களும் ஓகே, நீங்களும் ஓகே. Both of you are fine. ஆனா ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உங்க வாழ்க்கையில உங்களுடைய பேரண்ட்ஸ் மூலமா, ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் மூலமா, உங்க என்வாயரன்மெண்ட் சரியில்லை, அதனால வந்துருச்சு. So there's some misunderstanding that has come because either of your parents, your relatives, or your friends, or the environment. ஒரு வருஷம் ரெண்டு பேரும் பிரிஞ்சுங்க. They said 1 year both of you live separately. எல்லாமே சரியாயிரும். Everything will get well. ஒரு வருஷம் பிரிஞ்சிருந்தாங்களா? They stayed separately for a year. அடுத்து இன்னொரு வருஷம் பிரிஞ்சிருந்தாங்களா? Then they stayed separately for another year. இப்போ டிவோர்ஸ்ட். Now they're divorced. புள்ள என்ன செய்யுது? What is the child doing? புள்ளைய பார்த்தா தான் கஷ்டமா இருக்கு. I find it very sad to see the child. சிம்பிள் மேட்டர். It was a very simple thing. அவன் பாகிஸ்தான் இந்தியா என்ன சண்டை போட்டு ஒரு 22 மினிட்ஸ்ல எல்லாம் சமாதானம், எல்லாம் சீஸ் ஃபயர் அப்படி வச்சிட்டாங்க. When you saw the Indo-Pakistan war, there was ceasefire in 22 minutes. இது சின்ன மேட்டர் அவங்களால ரிசால்வ் பண்ண முடியல. அவங்க அந்த மாதிரி முட்டாள்களும் கிடையாது. The couple couldn't resolve a very simple matter. They were not stupid. அருமையானவர்களே, சரியான கவுன்சிலிங் சரியான இடத்துல போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். So it's very important to get the right counsel at the right time. அடுத்தது ஐந்தாவதாக கடைசியாக நான் இதை சொல்லி முடிச்சிடுறேன். And so the fifth point that I want to share, discernment through the spirit, conscience and heart. பரிசுத்த ஆவியானவர் மூலமாக, மனசாட்சியின் மூலமாக, நம்முடைய இதயத்தின் மூலமாக நம்ம ஒரு காரியத்தை ஆராய்ந்து பார்ப்பது. இதுல வந்து பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப முக்கியம். So here the Holy Spirit is very very important. ஒரு சிலருக்குலாம் பாத்தீங்கன்னா மற்றவங்களுடைய வாயை அடைக்கணும்னு வச்சுங்களேன், பரிசுத்த ஆவியானவர் சொன்னார் அப்படின்னு சொன்னா யாருமே பேச முடியாது இல்லைங்களா? So there are some people, if they want to stop you from speaking, they'll say the Holy Spirit told me. ஆனா பரிசுத்த ஆவியானவர் பேசுறாரா? நிச்சயமாக பேசுகிறார். Does the Holy Spirit speak? Definitely. ஆனா சிலர் அதை வந்து ரொம்ப ஒரு மிகைப்படுத்தி பேசுறதை நான் பார்க்கிறேன். Some people over exaggerated. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, பாஸ்டர் நான் வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கினா கூட ஜெபம் பண்ணி பரிசுத்த ஆவியானவருடைய லீடிங் இருந்தால் தான் அதை வாங்குவேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. So there are some people who say, even if I want to buy a fridge, I will pray and only if the leading of the Holy Spirit is there, I will go buy. ஏன் காசு இருந்துச்சு, உங்களுக்கு ரொம்ப தேவை, அது உண்மையிலேயே தேவை அப்படின்னா, காசு இருந்துச்சுன்னா உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று வாங்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. If there is a need for a fridge and you have the funds, buy one according to your budget. See, ஆண்டவர் வந்து ஆதாம் ஏவாளுக்கு வந்து பெரிய ஃப்ரீடத்தை கொடுத்தாரு. If you see, God gave Adam and Eve a big freedom. நீங்க ஒரே ஒரு மரத்துல இருந்து மட்டும் சாப்பிடாதீங்கன்னு தான் சொன்னாரு. He said don't eat from one particular tree. என்னத்துல வேணாலும் சாப்பிடுங்க. You can eat anything else. அவங்க ஒவ்வொரு நாளும் காலையில போயிட்டு ஆண்டவரே இன்னைக்கு காலை உணவு என்ன செய்யணும் சொல்லுங்க, ஆப்பிள் சாப்பிடுறதா அப்படின்னு ஜெபம்லாம் பண்ணிட்டு இல்ல. They were not going to the Lord every morning and saying should I eat this or the apple today, what should I do? சிலர்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்பிரிச்சுவலா இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. There are some people who act as if they're very spiritual. அப்படியே எங்க போகணும், இன்னைக்கு காலையில வெளியில போகணும், எது வாங்க போனா கூட அப்படியே ஜெபத்தோட ஆண்டவர் சொன்னாதான் போவேன் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. It'll be like even if they have to go out or to go buy something, they will go only if the Lord tells them to go. ஆண்டவர் அந்த மாதிரி உங்களை அப்படியே மைக்ரோ மேனேஜ் பண்ணிட்டு அப்படியே பாஸ் மாதிரிலாம் இருக்கிறது இல்ல. The Lord is not micromanaging you like a boss. இன்னைக்கு நீங்க ஃப்ரிட்ஜை திறக்கீங்க, தோசை மாவு தான் இருக்கு, வேற ஒண்ணுமே இல்ல, ரொம்ப பசியா இருக்கு, சாப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. When you open the fridge today and there's only dosa batter, you can't think of anything else. You have to make dosa only and eat. பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். It is important that the Holy Spirit leads you. நீங்க அப்போஸ்தலர் நடபடிகளை நீங்க வாசிச்சீங்க அப்படின்னா பரிசுத்த ஆவியானவருடைய நடபடிகள் தான் நீங்க சொல்ல முடியும். If you look at the Acts of the Apostles, it is completely the leading of the Holy Spirit. ஆனா அங்க எல்லா இடத்துலயுமே பரிசுத்த ஆவியானவர் லெஃப்ட்ல போ, ரைட்ல போ, நேரா போ அப்படினு சொல்றது நீங்க பார்க்க மாட்டீங்க. But you don't see the Holy Spirit saying take left, take right, go straight.
அஃப்கோர்ஸ் ஆண்டவர் பர்னபாஸையும் சவுலையும் மிஷனரியா அனுப்புறதுக்கு சொல்றாரு. இப்படி பல்வேறு இடங்கள்ல பேசுறாரு. We see the Lord speaking in certain places and guiding them to go. இப்போ நான் கேட்குறேன், ஒரு ஒரு 12 பேர் இருந்தோம், ஒரு ஆள் வந்து ஆண்டவர் விட்டு போயாச்சு, இன்னொரு ஆளை தேர்ந்தெடுக்கணும், பரிசுத்த ஆவியானவர் வந்து சொன்னாராங்க. நான் கேட்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். மத்தியாசம் அப்படின்னு ஒருத்தரை வந்து சீட்டு போட்டு அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவர் சொன்னாரா? அது நல்லதா கெட்டதா? அவங்க யோசித்தாங்க, நம்ம தேர்ந்தெடுக்கணும், ஏன்னா 12 இருக்கணும், அதுக்கு வந்து பெஸ்ட்டு மெத்தட் என்னென்னா நம்ம சீட்டு போட்டு எடுக்கணும், அவ்வளவுதான். So if you look at in the Acts, when one of the apostles left, they just chose another one by casting lots. The Holy Spirit didn't come and tell them to choose another one, nor tell them to cast lots. சிலர் அதை படித்த உடனே பரிசுத்த ஆவியானவர் நடத்துதல் எப்படின்னா நம்ம வந்து சீட்டு போட்டு பார்த்தோம்னா சரியா புரிஞ்சிடும் அப்படின்ட்டு. So some people wrongly understand it as, oh, if the Holy Spirit has to lead us, we have to cast lots and find out. அப்படி சொன்னோம். எனக்கு ஞாபகம் வருது, அந்த காலத்தில் இந்து கோயில்ஸுக்கு போகும்போது என்னுடைய ஃப்ரெண்டு தான் பூசாரி. அவன் என்ன செய்வானா, அந்த வெள்ளையும் குங்குமத்தையும் வச்சுட்டு அப்படியே பூஜை போட்டு ஏதாவது ஒரு எடுன்னு சொல்லுவான். அப்புறம் அவனை எடுத்தோன்னே வெள்ளை வந்துச்சுன்னா வெரி குட், அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ நிறைய பேர் அப்படி தான் பேசுகிறாங்க. So in those days when a friend of mine was a pujari in a temple, he used to keep the white powder and the red powder and say, choose one. And if you took the white, it was fine. That's how it seems like people are behaving these days. அது மட்டுமல்ல, அங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த ஏர்லி சர்ச்ல எல்லோரும் அவருடைய ப்ராப்பர்ட்டி எல்லாம் வித்து எல்லாத்தையும் கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்துல வச்சாங்க. அது என்ன பரிசுத்த ஆவியானவர் சொல்லி செஞ்சாங்களா? So in those days, if you see, all the people sold all their possessions and gave all the money to the apostles. Did the Holy Spirit tell them to do that? பரிசுத்த ஆவி சொன்னாருன்னு எங்கேயுமே இல்ல. அங்க it's not stated anywhere that the Holy Spirit said that. நிறைய ஏழைங்க இருந்தாங்க. அவங்க யோசிச்சாங்க, இந்த சிஸ்டம் எல்லாருக்கும் கொஞ்சம் உதவி செய்யும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு சிஸ்டத்தை டெவலப் பண்ணாங்க. So a lot of poor people were there and people thought that this system would help everyone. See, வேதத்தை நம்ம படிக்கும்போது நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, சில இடங்கள் வந்து நேரா இதை செய்யுங்க அப்படின்னு இருக்கு, சில இடங்கள் என்ன நடந்துச்சோ அதை மட்டும் விவரிக்கிற ஒரு டிஸ்கிரிப்டிவ் போர்ஷன்ஸாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். When we read the Bible, it's very important to see where there are clear instructions on what to do and where there are certain descriptive passages explaining what happened. என்ன நடந்துச்சுன்னு மட்டும் தான் சொல்லுது. It only talks about what happened. ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பெங்களூரில் ஒரு ஹவுஸ் சர்ச் செமினார் நடந்துட்டு இருந்துச்சு. So in Bangalore one time there was a seminar happening in a house church. செமினார் ஹவுஸ் சர்ச், ஆனால் செமினார் நடக்கிற இடம் வந்து ஒரு மெகா சர்ச், ஒரு பில்டிங். So it was a seminar house church, but the venue of the seminar was in a mega church. அந்த பில்டிங் அந்த பாஸ்டரும் அவர் உட்கார்ந்திருக்காரு. So the pastor was also sitting there. ஸோ இங்கே அவர் டீச் பண்ணுறவர் சொல்கிறாரு, ஆண்டவர் ஒரு நாளும் மெகா சர்ச்சை வந்து உருவாக்க சொல்ல, மக்கள் அந்த மாதிரி கூட்டமாக வரணும்லாம் சொல்லவே இல்லை. எல்லாமே ஹவுஸ் சர்ச்சஸ், 12 பேர் அல்லது ஒரு 20 பேர் அங்கங்கே கூடி ஜெபம் பண்ணோம், அதுதான் ஆண்டவர் கொடுத்த திட்டம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. So the person speaking says the Lord never talked about mega churches. He always talked about house churches where there were 15-20 people, and that's how it should be. அது பல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பாஸ்டர் ரொம்ப தேங்க்ஸ் இந்த இடத்துக்காக, நீங்கள் தான் ஜெபம் பண்ணி முடிக்கணும் அப்படின்னு சொன்னார். Then he told the pastor of the mega church, pastor, you only have to close this meeting with prayer. அவர் வந்து சொன்னார், அவர் ரொம்ப வயசானவர், இப்போ இல்லை உலகத்தில் இல்லை. அவர் சொன்னார், நீங்கள் பேசுகிறது வீட்டு சபை பில்டிங்கே தேவையில்லை அப்படின்னு பேசுகிறீங்க, ஆனால் உங்களுக்கு இதை நடத்துறதுக்கு ஒரு பில்டிங் தேவைப்படுச்சு இல்லைங்களா அப்படின்னு அவர் பேசினார். So this was an old pastor who's no more, but when he spoke to this pastor and said, when you were speaking, you said you don't need a mega church or a building, but you needed this space to hold your seminar. House churches வந்து நல்லதான்னா நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன். House church is good, definitely. நாம மெகா சர்ச்சஸ் வந்து தாக்கலாம் தேவையே கிடையாது. We don't have to talk against mega churches. பில்டிங் வந்து நம்ம தாக்கவே தேவையில்லை. We don't have to talk against buildings. பில்டிங்கே இல்ல அப்படினா நம்ம என்ன செய்வோம், நம்ம எங்கே பார்க்ல கூட கேதர் பண்ணலாம், வீடுகள்ல கூட கேதர் பண்ணலாம், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. If we don't have a building, we can gather together in a park or in a house. பரிசுத்த ஆவியானவர் தான் இவங்களெல்லாம் நடத்துறாரு. ஆனா பரிசுத்த ஆவியானவர் வந்து நீங்க வீட்ல தான் கூடணும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க 8வது அதிகாரம் வரைக்கும் அவங்க வந்து ஆலயத்திலும் கூடினார்கள் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். So the Holy Spirit is who leads us all. In Acts, if you see up to chapter 8, they were meeting in the temple. அருமையானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நடத்துதலை தர வேண்டும். நம்முடைய இதயத்தை பரிசுத்த ஆவியானவரோட இணைச்சிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்முடைய மனசாட்சியையும் பரிசுத்த ஆவியானவரோட இணைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். So it's very important to submit to the leading of the Holy Spirit, align our heart and our conscience to the Holy Spirit. ரெண்டு இடத்துல
பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதல் led by the holy spirit அப்படிங்கிற அந்த phrase யூஸ் பண்ணப்பட்டிருக்கு பைபிள்ல. There are two places in the Bible where the words led by the Holy Spirit is used. ரோமர் 8:14, It's in Romans 8:14. ரோமர் 8:14, Romans 8:14. கலாத்தியர் 5:18. Galatians 5:18. இந்த ரெண்டு இடத்துலையுமே நம்முடைய கேரக்டர் எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணுமோ அதை வச்சு தான் அங்க பரிசுத்த ஆவியானவர் நடத்துறார் அப்படிங்கறத பத்தி பார்க்கிறோம். In both these places, when it says led by the Holy Spirit, it talks about how our character is formed. For example, ரோமர் 8:14 நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறி இருக்கிறோம், ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறி இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு சாட்சி சொல்றது யார் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர். அவர் மூலம் தான் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாகவும் மாறுறோம் அப்படிங்கறத பார்க்கிறோம். So in Romans 8:14 it talks about becoming the children of God, and that happens because of the leading of the Holy Spirit. கலாத்தியர் 5:18 இருந்து நீங்க வாசிங்க அப்படின்னா மாம்சத்தின்படி நடக்கிறவங்க என்னென்னலாம் செய்வாங்க, அப்புறம் ஆவியின்படி ஆவியானவரால் நடத்தப்பட்டு இருக்கிறவங்களா என்னென்னலாம் செய்வாங்க, அவர்கள் ஆவிக்குரிய கனியை கொடுப்பார்கள் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். In Galatians 5 we see how would people behave if they are working under the law of the flesh, and how they would behave when they are walking led by the Spirit, and they will give the fruit of the Spirit. Very simple. பரிசுத்த ஆவியானவரோட இணைஞ்சி அவர் நம்மகிட்ட பேச, நாம அவர்கிட்ட பேச, நாம அவரால் மாற்றப்பட்டு கொண்டே இருக்கும்போது நீங்க தன்னாலேயே பரிசுத்த ஆவியானவர் நடத்துறபடி நீங்க செய்வீங்க எல்லாவற்றையுமே. So it's very simple. If you are aligned with the Holy Spirit, connected with the Holy Spirit, you will speak to him, he will speak to you, and he will transform your life, and then when he is led by you, you will be led naturally. நம்முடைய மைண்ட் வந்து தன்னால யோசிக்கும், இது ஆண்டவருக்கு பிடிக்குமா அப்படிங்கறத அது முதல்ல யோசிக்கும். அருமையானவர்களே, our minds will start thinking automatically, will this be pleasing to the Lord? இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நிறைய வெர்சஸ் இருக்கு, நான் டைம் வந்து மனசுல வச்சு நான் அதுக்குள்ள எல்லாம் போகல. So a lot of verses regarding this, but because of time I'm not going into everything. மனசாட்சி அப்படினா மனசாட்சி சொல்ற எல்லாத்தையும் நம்ம கேட்ற கூடாது. Just because we're talking about conscience, we shouldn't listen to everything our conscience says. ஏனா மனசாட்சி சிலருக்குலாம் சூடுண்டு இருக்கு. Because some people the consciousness is not working. Careless. They're very careless. நீங்க என்ன சொன்னீங்களாலும் அவங்க கேட்கவே மாட்டாங்க. They will never listen to anything you say. அவங்க வந்து எப்படின்னா குடிகாரர்களை போல குடிச்சிட்டு வந்து நாளையில இருந்து குடிக்கவே மாட்டேன். They are like drunkards who drink and then say from tomorrow I will never drink. அடுத்த நாள் வந்து குடிச்சிட்டு வந்துருவாங்க. Again they will drink the next day. சோ அந்த மாதிரி மனசாட்சி நமக்கு இருக்கவே கூடாது. We shouldn't have that kind of a conscience. பரிசுத்த ஆவியானவர் மூலமாக ஆட்கொள்ளப்பட்ட மனசாட்சியாக இருக்கணும். We should be a conscience that is being ruled by the Holy Spirit. இதயமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். The heart is also very important. ஆனா சிலர் சொல்வாங்க உங்க இதயம் என்ன சொல்லுதோ அதை கேளுங்க. Some people will say listen to your heart. Do what your heart says. எல்லாம் சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா வேதவசனம் சொல்லுது இதயம் தான் திருக்குள்ளது, மிக தந்திரமானது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். But the scripture says that the heart is the most deceitful. யாக்கோபு 4:3 அதிகாரம் சொல்கிறது நம்முடைய மோட்டிவ்ஸ் என்னது ஆண்டவரால நியாயம் தீர்க்கப்படுமா. மோட்டிவ்ஸ், நம்முடைய நோக்கங்கள், எண்ணங்கள் ஆண்டவரால நியாயம் தீர்க்கப்படும். We look at James, it talks about the Lord looks at our motives. நம்முடைய ஆக்ஷனும் சரியா இருக்கும், ரிசல்ட்ஸும் சரியா இருக்கும், ஆனா மோட்டிவ்ஸ் இருக்குல்ல அது தவறா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. So our actions can be right and our results can be right, but if our motives are wrong, it's wrong. நீங்க ஒருத்தவங்களுக்கு நல்ல அவங்க வாங்கன்னு கூப்பிடலாம் சாப்பிட்றதுக்கு, உங்க வீட்டுக்கு நல்ல சாப்பாடுலாம் செஞ்சு போடலாம், அவங்களும் சாப்பிட்டுட்டு ரொம்ப ருசியா இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா அந்த மோட்டிவ் இருக்குல்ல could be wrong. So you could invite somebody home for food, give them really good food, but if you call them with the wrong motive, then everything is wrong. So நம்ம இதயத்தை ஆண்டவருக்கு முழுசா நம்ம தரணும். நம்முடைய கான்ஷியன்ஸை, நம்முடைய மனசாட்சியை ஆண்டவருக்கு முழுமையாக தருவது மிக முக்கியமான ஒரு காரியம். So it's very important to give our heart and our conscience to the Lord. ஸோ சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் எனக்கு இம்ப்ரெஷன் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. Some people will say the Lord is impressing this upon me. I'm not saying that's wrong. அது ராங்னுலாம் நான் சொல்ல. I'm not saying that is wrong. ஆனா அதையும் ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுக்கணும். Even that we should give to the Lord. ஆண்டவரே என்னுடைய இம்ப்ரெஷன் வந்து சரிதானா அப்படி நம்ம யோசிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். So it's important to think if even impressions are right. 1 யோவான் 4வது அதிகாரம் 1வது வசனத்துல இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. Don't believe every spirit. எல்லா ஆவிகளையும் நம்பாதீங்க. எல்லாவற்றையும் நீங்க என்ன செய்யணும், சரியாக பகுத்தறிந்து நீங்க வந்து ஆய்வு செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல நிறைய கள்ள தீர்க்கதரிசிகள் இந்த உலகத்துல இருக்காங்க அப்படிங்கறத நாம பார்க்கிறோம். We see in 1 John 4 verse 1, dear friends, do not believe every spirit, but test the spirits to see whether they are from God, because many false prophets have gone out into the world. நான் பைபிள் காலேஜ் இருக்கும்போது நான் சொல்லி நான் முடிச்சிடுறேன். பைபிள் காலேஜ் இருக்கும்போது
எங்களுக்கு அந்த நோட்டீஸ் போர்டில் ஒட்டுவாங்க. So when அதாவது எஸ் ப்ளீஸ். So when I was in Bible college, they used to stick these notes on the notice board. இந்த மாதிரி வேகன்சி இந்த ஆர்கனைசேஷன்லாம் இருக்குது, அப்புறம் சம்பளம் வந்து உங்களுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கப்படும் அப்படின்லாம் போட்டிருப்பாங்க. So the notice would read there is vacancies in these particular organizations and the salary will be according to your qualifications. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில வேளைகளில் நல்ல ஆர்கனைசேஷனாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், பொண்ணை பார்த்தோன்னே சிலலாம் the Lord is telling me I should go அப்படின்னு சொல்லிடுவாங்க. So if it was a very good organization, then people will say, oh, the Lord is telling me that I should go. சில வேளை லெக்சரர்ஸே வந்து பேசுவாங்க, நீ அந்த இதுக்கு போறியா அப்படின்னு. So sometimes the lecturers itself will ask us, will we go to that job? ஆமாம், நான் கூட ஜெபம் பண்ணிட்டு இருந்தேங்க சார், ஆண்டவர் தான் நடத்துறாரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. They'll say, yes, I've been praying and the Lord has been leading me. அந்த ஆர்கனைசேஷன் சரியா இல்லைன்னு வச்சுங்களேன், But if the organization wasn't too good, இப்போதான் ஸ்டார்ட் பண்ணி அதுவே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுங்களேன், if they just started afresh and they were struggling, இப்போ லெக்சரர் வந்து சொல்றாரு, and the lecturer says, this vacancy is there, நான் ஒரு 1 week ப்ரேயர் பண்ணிட்டு சொல்லட்டுங்களா சார், அதுல தப்புலாம் இல்லை. they will say, let me pray for a week and then tell you. இந்த உடனே சொல்றதையும் ஆண்டவர்ட்ட வைக்கணும், 1 வீக்கையும் ஆண்டவர்ட்ட வைக்கணும், எல்லாத்தையுமே ஆண்டவர்ட்ட வைக்கணும். Both your decisions, whether you're telling it immediately or you're waiting for a week, both you should commit it. எல்லாருக்குமே நீங்க தேவைப்படலாம். நான் அதெல்லாம் வந்து நான் எதையுமே ஜட்ஜ் பண்ணவே இல்லை. I'm not judging you. All of you might need a job. எல்லாவற்றையும் நம்முடைய இம்ப்ரெஷன்ஸ், நம்முடைய ஃபீலிங்ஸ், நம்முடைய தாட்ஸ் எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். We should surrender our feelings, our impressions, our thoughts, everything to the Lord. பரிசுத்த ஆவியானுடைய துணையோட நம்ம அதை ஆராய்ந்து பார்ப்பது, டெஸ்ட் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். So we should test each of these with the help of the Holy Spirit. எல்லாவற்றிலும் நான் சொன்னேன் இல்லைங்களா, எல்லாவற்றிலும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஆண்டவருக்கு பிடிச்ச மாதிரியான தீர்மானங்களை எடுப்பது மிக ஆண்டவருக்கு பிடிச்சமாக இருக்கட்டும். ஆண்டவர் உங்களை நிச்சயமா ஆசீர்வதிப்பார், உங்களுக்குள்ள சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும். So in all of this, taking all of this into account, when you take decisions, you should take decisions that are pleasing to the Lord.